சகோதர சகோதரிகளே, இஸ்லாத்தின் பார்வையில் உணவு, உடை, உறைவிடம் என்ற தொடர் நிகழ்ச்சியில் நேற்றைய தினம் பொதுவாக தடை செய்யப்பட்ட விலங்குகள், சாப்பிடுவதற்கு தடை செய்யப்பட்டவை எது, அதில் அனுமதிக்கப்பட்டவை எது என்ற விவரத்தை பார்த்து வருகிறோம். அதில் நேற்று சொன்னதில் ஒரு தவறு வந்து விட்டது. இந்த கரடி விஷப்பொருள் இல்லைன்னு சொன்னோம்ல, அது இருக்குது, வழங்குதா? கரடி இப்போ விஷப்பொருட்கள் இருக்குதுங்கிறது தான் சரியான கருத்து. அதை இப்போ கரடி சாப்பிடக்கூடாது. நமக்கு அளவு மார்க்கம் கரெக்டாக சொல்லியாச்சு. உங்களுக்கு கரடியை பற்றின விஷயத்தெல்லாம் தவறு ஏற்பட்டிருக்கு. அதனால் கரடிக்கு விஷப்பள்ளி இருக்குது. நானே சிலதுக்கு விஷப்பள்ளி இருக்குது இல்லைன்னு சொன்னாலும் நீங்கள் அதை செக் பண்ணிக்கிறணும், வழங்குதா? ஆனால் மார்க்கப்படி என்னன்னு கேட்டால் விஷப்பள்ளி இருந்தால் சாப்பிடக்கூடாது, அவ்வளோதான். மார்க்க சட்டத்தில் எந்த மாற்றமும் கிடையாது. அது சில விஷயங்களை சொல்வதில் தவறு வர்ற மாதிரி கரடிக்கு வந்துருச்சு. அடுத்ததாக நம்ம உடும்பு இருக்குல்ல, உடும்புங்கிறது அதை குறிப்பிட்டு மார்க்கத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹலாலாக்கியிருக்கிறாங்க. பொதுவாக உடும்புன்னா நம்ம வழக்கத்தில் சாப்பிட மாட்டோம். விரும்பத்தக்க வடிவத்தில் இருக்காது. அது ஓனான் மாதிரி வடிவத்திலான இருக்குது. அதனால் அதை நம்ம சாப்பிட்றது இல்லை. பரவலாக பிற மத மக்கள்லாம் சாப்பிடுவாங்க, கிராமத்து மக்கள்லாம் சாப்பிடுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உடும்பு விஷயமாக ஒரு ஹதீஸ் வருகிறது. புகாரில் 5391வது ஹதீஸ். அது என்ன வருதுன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மைமுனா அவங்க வீட்டுக்கு போன உடனே ஒரு உணவை கொண்டாந்து வைக்கிறாங்க. வைக்கும் பொழுது அதில் உடும்புடைய கறியும் அதில் இருக்குது. உடும்பு கறியும் வச்சு என்ன செய்கிறாங்க, அந்த சாப்பாட்டில் வைக்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை உடும்புன்னு அவங்களுக்கு தெரியலை, இறைச்சின்னு நினச்சிக்கிட்டு என்ன செய்கிறாங்க, அதை எடுக்க போகிறாங்க. அப்போ அவங்களுக்கு சொல்லிட்டாங்க, இது உடும்பு கறி. ஏன்னா ஆட்டுக்கறி நினச்சி கூட அவங்க எடுத்துருக்கலாம், கோழின்னு கூட நினச்சிருக்கலாம். அதனால் நம்ம விஷயத்தை சொல்லிடுவோம்னு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இது சமைச்சு வச்சுருக்கிறது உடும்பு கறின்னு சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே கையை கொண்டு போன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி நீட்டி எடுத்துடுறாங்க. எடுத்த உடனே என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அப்போ இவர் ஹாலித் இப்னு வலீத் தான் கூட இருக்கிறார். அப்போ ஒரு 4-5 பேர் உள்ள ஒரு சபைக்கு விருந்து கொடுத்துருக்குறாங்க. ஹாலித் இப்னு வலீத் கேட்பார், ஹராமுன் அல்லப்பு யாரை சொல்லலாம், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த உடும்பு ஹராமா? உடும்புன்னு சொன்னோன்னே கையை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது அப்படி தான் வழங்குவாங்க. சாப்பிட்றதுக்கு அது ரெடியாக வர்றாங்க. உடும்புன்னு சொன்னோன்னே கையை எடுத்துடுறாங்க, கை அதில் வைக்கலை. அப்போ ஹாலித் இப்னு வலீத் கேட்குறாரு, அப்போ உடும்புண்டா ஹராமான்னு கேட்குறாரு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, உடும்பு ஹராம் இல்லை, எனக்கு அது பிடிக்கலை. உடும்புங்கிறது சில உணவுகள் சிலருக்கு பிடிக்காமல் இருக்கும். சிலருக்கு மீன் பிடிக்காது, சிலருக்கு ஆடு பிடிக்காது, சிலருக்கு சிக்கன் பிடிக்காது. பிடிக்கலைங்கிற விஷயத்தை நம்ம தவிர்த்துக்கலாம், ஹராமாக்கிடக்கூடாது. எது பிடிக்கலை இதை சாப்பிடாமல் இருக்கலாம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, எனக்கு பிடிக்கலை, அதனால் நான் சாப்பிட்றது இல்லை அப்படின்னு சொன்ன உடனே ஹராம் இல்லைன்னு ஒரு சொல்லிட்டாங்க. ஹராமான்னு கேட்குறாரு. காலலா, ஹராம்லாம் கிடையாது, எனக்கு அது பிடிக்கலை அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ என்ன செய்வார் ஹாலித் இப்னு வலீத், அந்த அவங்க சைடில் இருந்த உடுமை இழுத்து வச்சு அவர் சாப்பிட்டுவார். அவங்க இவருக்கு தனித்தனியாக வச்சுருப்பாங்கல்ல, அவங்களுக்கு வச்சதான் எடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டு இருக்கும்போது அவர் சாப்பிட்ருவார்னு வருது. அப்போ இதில் உடும்பை பற்றி இந்த அறுக்கிறதுலாம் அதில் அறுக்கல் செய்ய முடியும். ஒரு வகையில் பார்த்து அது கூட விஷப்பல் இருக்குமான்னு தெரியல. ஆனால் உடும்பை குறிப்பிட்டு நமக்கு என்ன வந்திருக்குது, ஹலால்னு வந்துருச்சு. விரும்பினா என்ன செய்யலாம், உடும்பு சாப்பிட்டுக்கொள்ளலாம். உடும்பு சாப்பிட்றது உடலுக்கு நல்ல வலு தரக்கூடியது அப்படிங்கிற ஒரு விஷயமாகவும் இருக்கிறது. அதுக்கடுத்தது சில பிராணிகளை, பறவைகளை பற்றி எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால், மயில் சாப்பிடலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் பொழுது, மயில் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சில பேரும், சாப்பிடலாம்னு சில பேரும். உதாரணமாக ஷாஃபி மதுஹபில் மயில் ஹராம், மற்றவர்கள் ஹலாலுங்கிறாங்க. ஷாஃபியாக இருந்தால் என்ன செய்ய மாட்டாங்க, மயில் சாப்பிடக்கூடாதும்பாங்க. மற்ற மதுஹபுக்காரங்கள்லாம் மயில் ஹலாலும்பாங்க. ஆனால் என்ன நம்ம அளவுகள்னா, இந்த ஷாஃபி ஹனஃபிலாம் தனியாக தூக்கி வச்சுட்டு, மயிலுக்கு அந்த எந்த கண்டிஷனில் அது இருக்குது, அது கீறி கிழித்து தங்கியக்கூடிய நகங்கள் இல்லை, அது நகங்களை கொண்டு வேட்டையாடுவதும் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது மயிலை ஹலால்னு சொல்வது தான் கரெக்டு. மயிலுக்கு அந்த பறவைக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கள்ல ஒரு அளவுகோல். எந்த அளவுகோல்? கீறி கிழித்து தங்கக்கூடிய நகம் இல்லாதவை ஹலாலு, கீறி கிழித்து திங்கிற நகம் இருந்துச்சுன்னு சொன்னால் ஹராமுண்டாங்கல்ல. மயிலுக்கு அது கிடையாது.
தாராளமாக மயிலை வந்து சாப்பிட்லாம். ஆனால் நம்ம நாட்டில் யாரும் மயிலை பிடி சாப்பிட்றாதே, ஒரு நோட்டி போட்டுருவாங்க. மயிலுங்கிறது தேசிய பறவை, மயிலுங்கிறது மார்க்கப்படி சாப்பிட்லாம். ஆனால் மயில் என்ன செஞ்சுருக்கிறாங்க, அது தேசிய பறவைன்னு அறிவிச்சிருக்கிறதுனால அதை சாப்பிட்றது மட்டும்னா நீங்கள் வச்சுருக்க கூடாது. மயில் வச்சுருந்தாலும் என்ன செய்வான், கேஸ் போட்டுருவாங்க. அதனால் மார்க்கத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். மயில் வந்து நம்ம நாளைக்கு மயில் தேசிய பறவைன்னு சொல்லிட்டு நாளைக்கு இல்லைன்னு கூட சொல்லுவான், இன்னொன்று தேசிய பறவைன்னு சொல்லுவான். அந்த நேரத்துக்கு வந்து சட்டம் தேவைப்படும்ல, அதுக்காக வேண்டி மயில் வந்து மார்க்கத்தில் வந்து ஹலாலான விஷயந்தான். அதே மாதிரி குயில் இருக்குல்ல, குயிலும் காகமும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த கலரில் எல்லாத்துலேயும் அந்த குரலை வச்சு தான் என்ன செய்வாங்க, அதை கண்டுபிடிப்பாங்கன்னு வைங்களேன். அப்போ குயில் சாப்பிட்லாம், தாராளமாக சாப்பிட்லாம். குயிலுக்கு வந்து இல்லை அந்த கிரிக்கில் நகம்லாம் இல்லை, அது கோழி மாதிரி கணக்கில் வைத்து தாராளமாக சாப்பிட்டுக்கிடலாம். காடை, கவுதாரி, புறா, கோழி, வான்கோழி, கோழியுடைய எல்லா வகையும், வான்கோழி, கிண்ணி கோழி, தீக்கோழின்னு பெருசாக இருக்குமே, அதை கூட சாப்பிட்லாம். ஏன்னாட்டா அதுக்கு அந்த கீரிக்கு எடுத்து திங்கக்கூடிய நகங்கள் இல்லை, அது வேட்டையாடி திங்காது. அந்த மாதிரி விஷயத்தை வந்து இருக்குது. அதே மாதிரி இந்த கிளி இருக்குல்ல, நம்ம பேசுறதுக்கெல்லாம் கிளி வளர்க்குறோம்ல, அந்த கிளியை பொறுத்த வரைக்கும் மாலிக்கு ஹம்பலி மதுஹபில் உள்ளவங்க அதை ஹலாலுங்கிறாங்க. ஷாஃபி, அபு ஹனீஃபா வந்து ஹராமுங்கிறாங்க இந்த கிளியை பொறுத்த வரைக்கும். ஆனால் அது ஹராமோ ஹலாலுங்கிற கருத்து வேறுபாடுக்கு எந்த ஒரு இடமுமே இல்லை. கிளிங்கிறது வந்து அது கிழித்துலாம் திங்காது, வணங்குதா. அது வந்து இந்த வாயை கொண்டு தான் கட்டிக்குமே தவிர எல்லாத்தையுமே அது கிளி திங்கக்கூடிய ஒரு நகங்கள் அதுக்கு இல்லை. அது மாதிரியான பொருள்களையும் சாப்பிடாது, அசைவ உணவுகளையும் அது சாப்பிடாது. அப்படி இருக்கும்போது கிளி அந்த பொதுவான அளவுகளில் ஹலால் தான் சொல்லணும். ஆனாலும் வந்து ஷாஃபி, அபு ஹனீஃபா அவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா ஹராமுங்கிறாங்க. ஹராமுக்கு பொருந்தவில்லை, ஹராமுன்னு அது ரீசன் பொருந்தணும்ல, அந்த அளவுகளில் வரணும். அதே மாதிரி வந்து இந்த கிளி மாதிரியே தான் இந்த மைனாண்டு ஒன்று வளர்ப்பாங்க. மைனா பேசும், கிளி பேசுகிற மாதிரி மைனாங்கிறது பேசும். இந்த மைனா சாப்பிட்லாமான்னா மைனா தாராளமாக சாப்பிடலாம். என்ன இருக்குது மைனாங்கிறதுல, அது கிளி திங்கக்கூடிய ஒரு தன்மை இல்லை. மனிதர்களோட கலந்து மனிதர் மாதிரி பேசுதில்ல, அதை கவனத்தில் வச்சு கூட அவங்க ஹராம்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அதெல்லாம் காரணம் கிடையாது. ஹராம்னு சொல்வதாக இருந்தால் பறவைகளுக்கு ரசூல்லா ஒரு இலக்கணத்தை சொல்லிட்டாங்க, அந்த இலக்கணத்தில் அடங்குனா தான் அது ஹராம் ஆகுமே தவிர இல்லாட்டி ஆகாது. அதே மாதிரி வந்து கழுகு, பருந்து, வல்லூர் இதெல்லாம் ஹராம். கழுகுக்குன்னா என்ன இருக்குது, அந்த கிளி தங்கக்கூடிய நகங்கள் இருக்குது, வல்லூருக்கு இருக்கிறது, பருந்துக்கு இருக்கிறது. அந்த மாதிரியானவைகள் ஹராமுன்னு விளைக்கிறணும். அந்த பொதுவான அளவுகளை வைத்துக்கொண்டு நீங்களாம் என்ன செய்யலான்னு கேட்டால் டெவலப் பண்ணி அறிந்து கொள்ளலாம். அப்போ இதில் என்னென்ன விளங்கியிருக்கோம்னு கேட்டால், பறவைகளில் எது ஹலால் என்பது ஹராம் என்பதற்கு ஒரு அளவுகளை ரசூல்லா சொல்லிட்டாங்க, அதில் விதிவிலக்கையும் சொல்லிட்டாங்க. பறவை இல்லாத விலங்குகளில் எதெல்லாம் ஹராம் என்பதற்கு அளவுகளை சொல்லிட்டாங்க. அதிலேருந்து சில விஷயங்கள் வந்து விதிவிலக்காகுது. உதாரணமாக அந்த கழுதை புலி மாதிரி சிலது விதிவிலக்கில் வருது அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்துட்டோம். அடுத்ததாக வந்து மலம் உண்ணக்கூடிய உயிரினங்கள், மலம் உண்ணக்கூடியது கோழியாக இருக்கலாம், அதே மாதிரி ஆடாக இருக்கலாம், மாடாக இருக்கலாம், ஒட்டகமாக இருக்கலாம். மலத்தையே உணவாக சாப்பிடக்கூடியது வந்து மலத்தை வந்து அதிகமாக சாப்பிட்றது. மலத்தை எப்படி போகும்போது ஒரு நாளைக்கு சாப்பிட்றதில்ல, அதுவே தான் பிரதான உணவாக சாப்பிடக்கூடிய மாதிரியான அப்படி பழக்கி வச்சுருப்பாங்க. அப்படி பழகிருச்சுன்னு சொன்னால் அந்த மாதிரி விஷயத்துக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னா தடுத்திருக்கிறாங்க. இது அகமதில் வரக்கூடிய ஹதீஸு. நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் லபனி ஷாத்தில் ஜலாலா, அதாவது மலம் தின்னக்கூடிய ஆடு இருக்குல்ல, அந்த ஆட்டுடைய பாலை ரசூலுல்லா ஹராமாக்கினாங்க, தடுத்தாங்க. அந்த ஆடையும் நாங்கள் சாப்பிடக்கூடாது, ஆட்டுடைய பாலையும் சாப்பிடக்கூடாது. ஏன்னா அது மலம் சாப்பிடுது. மலம் சாப்பிடுதுன்னு சொன்னால் அதை ஜல்லாலான்னு அதுக்கு வார்த்தையை சொல்லுவாங்க, ரொம்ப சாப்பிட்றது, அதையே பிரதானமான உணவாக எடுத்துக்கொள்வது. அந்த மாதிரி உள்ளதுக்கு தான் அந்த வார்த்தை ஹதீஸில் வருது. அந்த மாதிரி இருக்கும் என்று சொன்னால் அந்த ஆட்டுடைய பாலை கூட குடிக்கக்கூடாது என்று சொன்னார்கள்னு அகமதில் ஒரு ஹதீஸ் வருகிறது. அதே நேரத்தில் வந்து நசையில் வரும்போது என்ன வருதுன்னு கேட்டால், வீட்டு கழுதையை ரசூலுல்லாஹ் ஹராமாக்குனாங்க. அந்த நேரத்தில் ஒனில் ஜல்லாலத்தி, இந்த மலம் உண்ணக்கூடியவைகளையும் ஹராமாக்கிட்டாங்க. இதுக்கெல்லாம் ஹராமாக்கிட்டாங்கன்னு கேட்டால் அன் ருக்குபிஹா, அதில் ஏறி சவாரி செய்வதையும் ஹராமாக்கிட்டாங்க. அன் அக்லி லஹ்மிஹா, அதன் இறைச்சியை சாப்பிட்றதையும் ஹராமாக்கிட்டாங்க. அதில் பால் குடிக்கிறது பற்றி மட்டும் வந்துச்சு முதல்ல. இந்த ஹதீஸில் அது இறைச்சியும் சாப்பிடக்கூடாது, அதில் ஏரியும் பயணிக்கக்கூடாது. ஏறி பயணிக்கிறது ஆடாக இருக்காது, கண்டிப்பாக ஒட்டகமாக தான் இருக்கும். மாட்டில் வேண்டாம் ஏறி பயணிப்பாங்க. அந்த மாதிரி பயணிக்கிற விஷயம் வந்தால் அதில் ஏறி சவாரி செய்யக்கூடாது, இறைச்சியும் சாப்பிடக்கூடாது அப்படின்ற சொல்ல தடுத்தாங்கன்னு நசையில் ஒரு ஹதீஸ் இருக்குது. அதே மாதிரி வந்து இந்த விஷயத்தில் வந்து ஒட்டகத்தை சொல்லும் பொழுது
நகா அனில் ஜல்லாலத்தி ஃபில் இப்லி, ஒட்டகத்தில் இந்த மலம் சாப்பிடக்கூடிய பிராணியை ரசூலுல்லாஹ் வந்து தடுத்தார்கள். எதுக்கு தடுத்தார்கள்னா யுர்கப் அலைஹா, அதன் மீது சவாரி செய்வதை தடுத்தார்கள் அப்படிங்கிற ஹதீஸு இருக்கிறது. இந்த ஹதீஸுகளை வைத்து ஏகமானதாக ஒரு கருத்து சொல்கிறாங்க எல்லாரும். ஆனால் ஹதீஸில் இப்படி தான் இருக்கிறது. ஏகமானதாக என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், இது சாப்பிடவே கூடாது என்பது மார்க்கத்தில் வந்து பொருளாதாரத்தை வந்து வீணாக்கிடக்கூடாது, நாசமாக்கிடக்கூடாது. ஒரு மாடுங்கிறது அது ஒரு 50,000 40,000 விலை உள்ள ஒரு விஷயம் விளங்குதா. சாப்பிடக்கூடாதுன்னா அது ஒன்றுக்கு உதவாத. மாடு வந்து சாப்பிட்றதுக்கு தான் பால் குடிக்கிற பருவம்லாம் போச்சுன்னு சொன்னால் அதை சாப்பிடக்கூடாதுன்னு அது என்ன செய்வது, அது பெரிய லாஸ் வரும். அதனால் இந்த ஹதீஸை நம்ம அப்படி புரிந்து கொள்ளக்கூடாது. எல்லா அறிஞரும் ஏகமானதாக சொல்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய கருத்தை தான் சொல்கிறாங்க. அப்படி புரிந்து கொள்வதற்கு எந்த ஒரு ஆதாரத்தையும் சொல்லலை. என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னு கேட்டால், இந்த மலம் சாப்பிடக்கூடிய ஒரு பிராணிகளாக இருந்தால் அதை சில நாட்கள் வேறு உணவு கொடுத்து ஒரு 4-5 நாளைக்கு கொடுத்து அதை மாற்றிட்டு அப்புறமேட்டு சாப்பிட்லாம். அந்த மலத்தினுடைய தாக்கம் வந்து இறைச்சியில் வேர்வையிலலாம் இருக்கும். அதுக்கு தான் ரசூலுல்லாஹ் தடுத்துருக்குறாங்க. ஏன்னு அவங்க என்ன காரணம் சொல்கிறாங்கன்னு கேட்டால், இது மலம் சாப்பிட்றது எதுக்கு ரசூலுல்லாஹ் ஹராமாக்குனாங்க? ஏற்கனவே அந்த ஒட்டம் ஹலால் தானே, ஏற்கனவே அந்த மாடு ஹலால் தானே, ஏற்கனவே அந்த ஆடு ஹலாலாக தான் இருந்துச்சு. ஹலாலான ஒன்றை வந்து எதுக்கு ஹராமாக்குறாங்க? அந்த மலம் சாப்பிட்ற ஒரு காரணத்தினால தான் ஹராமாக்குறாங்க. ஒரு காரணத்துக்கு ஹராமாக்கி இருக்கும் பொழுது அந்த காரணம் வந்து விலகிருச்சின்னு சொன்னால், அந்த மலம் சாப்பிட்ற பழக்கத்தை நீங்கள் மாற்றிட்டீங்க, காட்டில் மேய விட்டுக்கிறீங்க, நீங்கள் சாப்பிட குர்பானி கொடுக்க எதுவும் நினைக்கிறீங்கன்னு வைங்க, 10 நாளைக்கு அடைச்சி போட்டு என்ன செய்ய வேண்டிய, நீங்கள் வேறு உணவு கொடுத்து பழகிட்டீங்கன்னு சொன்னால் அந்த என்ன செய்யும், உள்ளுக்குள்ளே அந்த ஏற்கனவே இருந்த அந்த மலத்தினால் உள்ள அறிகுறிகள்லாம் எடுத்துடும், வெளியேற்றிடும். 2-3-4 நாளைக்கு இருந்தாலும் எல்லாம் மாறிடும். அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் சாப்பிடலாம். அப்படி தான் நம்ம இருந்து கொள்ளணும். எல்லா அறிஞரும் சொல்கிறாங்க, ஏகமானதாக சொல்கிறாங்க. பொதுவாக தடை இருந்தாலும் அந்த மலம் சாப்பிட்டு கொண்டு இருக்கிற நிலையில் தான் நம்ம சாப்பிடக்கூடாதே தவிர, அந்த மலத்திலிருந்து அதை டைவர்ட் பண்ணி வேறு உணவுக்கு மாற்றிட்டோம்னு சொன்னால் அதை சாப்பிட்லாம். அது எதுலேருந்து எடுக்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு காரணத்திற்காக மார்க்கத்தில் ஒரு விஷயத்தை ஹராமாக்கியிருந்தால் அந்த காரணத்தை நீங்கிருச்சுன்னா ஹராம் ஆகாது. பொதுவாக அந்த மாடு ஹராம் இல்லை, மலம் சாப்பிட்றதுனால தான் ஹராம். பொதுவாக அந்த ஆடு வந்து ஹராம் இல்லை, அது மலத்தை ஒரு உணவாக உட்கொள்றதுனால தான் ஹராம். அதனால தான் ஹராம்னு வரும் பொழுது அதை நீங்கள் அது மாற்றிட்டீங்கன்னா அது நீங்கிரும்ல. இப்போ மலத்தை சாப்பிடல, ஒரு வாரமாக சாப்பிடல, அப்போ ஒரு வாரமாக என்ன செய்கிறது, புல் இந்த மாதிரி புண்ணாக்கு இது மாதிரி கொடுத்து அதை பழகிட்டோம் என்று சொன்னால் அது அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் உசூல் விதியை அப்படி தான் எடுத்துக்கொள்ளணும். ஒரு காரணத்திற்கு ஹராமாக்குனுச்சின்னு சொன்னால் அந்த காரணத்தை விலகிட்டோம்னு சொன்னால் அது ஹராமுங்கிற வராது. பொதுவாகவே ஹராமான விஷயம் இல்லை. இல்லை ஒட்டகம்ங்கிற ஹராமா, மாடு ஹராமா, ஹராம் இல்லை தானே, இப்போ வந்து சாப்பிட்றது தானே. அதனுடைய உணவு புழக்கம் சரியில்லைங்கிறதுனால தான் ஹராம் ஆகுது. உணவு புழக்கத்தை மாற்றிட்டீங்கன்னா அது ஹராம் ஆகாதுல்ல. இப்போ ரசூலுல்லாஹ் அந்த காரணத்தை சொல்லாட்டான நமக்கே விளங்குது, பொது அறிவை கொண்டு சிந்திக்கும் பொழுது விளங்குதுன்னு சொல்லி இதில் ஒரு கருத்தாக எல்லாருமே சொல்கிறாங்க. எல்லோரும் என்ன செய்கிறாங்க, காலத்துக்கு தொடக்கூடாது அப்படி சொல்லவே இல்லை. எல்லாருமே என்ன செய்கிறாங்கன்னா அந்த ரூல் விதி அப்படி தான் எந்த ஒன்றையும் அப்படி தான் புரிஞ்சுக்கணுன்ற பொது விதி, எல்லாத்தையும் புரிந்து கொள்ள வேண்டிய பொதுவான விதியின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு மாடு அந்த மாதிரி மலம் சாப்பிட்டுட்டு இருக்கா, நான் ஒரு வாரத்துக்கு பிறகு அதை அறுத்து சாப்பிட போகிறோமா, அதை கட்டி போட்டு என்ன செய்யணும், அந்த பக்கம் நம்ம போகாமல் நம்ம அதுக்கு தேவையான தீனிகளை கொடுத்துட்டோம் என்று சொன்னால் அந்த மலம் சாப்பிடுவதால் ஏற்பட்ட அந்த பாதிப்புகள்லாம் போயிடும். இப்போ தண்ணி நிறைய குடித்தாலும் என்ன செய்ய அதில் எல்லாமே வெளியேறிடும். அந்த மாதிரி சவாரி செய்யக்கூடாதுன்னு சொன்னாலும் அது கணக்கு தான். சவாரி செய்யக்கூடாதுங்கிறது அந்த ஒரு வாரம்னா அது கணக்கு நமக்கு தெரியும், இத்தனை நாள் இருந்தால் போதும். சில நாட்கள் நம்ம வந்து அதை உணவு பழக்கத்தை மாற்றி விட்டுட்டு அதுக்கு பிறகு அதை சாப்பிட்லாம், அதில் அதனுடைய பாலை கறந்து குடிக்கலாம். அப்படிங்கிறது தான் சரியான கருத்து என்று சொல்லிவிட்டு அதோடு இதையும் சேர்த்து சொல்கிறாங்க. அறிஞர் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இது வந்து பொருளாதார லாஸ், பெரிய லாஸ். இது 50,000 1,00,000 மதிப்புடைய ஒரு பிராணி வந்து ஒன்றுக்கும் இல்லை, ஹராம்னா ஒன்றுக்கு யூஸ் பண்ண முடியாத. ஹராம்னு சொல்லிட்டீங்கன்னா என்ன செய்வது, அதை தூக்கி தான் போடணும். அப்போ அந்த மாதிரி ஒரு லாஸ் பண்ணக்கூடிய விஷயமாக மார்க்கம் இருக்காது. அது ஹலாலான ஒரு விஷயம் வந்து ஒரு காரணத்துக்கு ஹராமாக இருக்குது. அந்த காரணம் நீங்கி விட்டது என்று சொன்னால் அது வந்து ஹராம் ஆகாதுன்னு தான் ஏகமானதாக சொல்கிறாங்க. அந்த உசூல் சரியான உசூல் தான். அந்த விதி இருக்குல்ல, அந்த விதி வந்து பொதுவாக ஒரு காரணத்துக்கு ஒன்றை ஹராமாக்குனா அந்த காரணம் இல்லாட்டி அந்த ஹராம்னு சொல்ல முடியாது. அப்படிங்கிற ஒரு விதியை வச்சு தான் என்ன செய்கிறாங்க, இப்னு தைமியா போன்றவர்கள்லாம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், எல்லாருமே இத்திஃபாக்கில் முஸ்லிமீன்கிறார். ஃபொய்தா ஹுசிபத்து ஹத்தா ததீப,
அது வந்து அது நல்ல இதை மாறுவது வரைக்கும் அதை தடுத்து வைத்து விட்டோம் என்று சொன்னால் கானத் ஹலாலன் பித்திஃபாக்கில் முஸ்லிமீன், முஸ்லீம்களுடைய ஏகமானதான முடிவின் பிரகாரம் அது வந்து ஹலால் ஆயிரும். யாரும் மாற்று கருத்து சொல்லலை. அந்த உணவு பழக்கத்தை நீங்கள் மாற்றிட்டீர்கள் என்று சொன்னால் அந்த மலம் சாப்பிடக்கூடியவை ஹராம் ஆகாதுன்னு தான் ஏகமானதாக சொல்கிறாங்க. இதில் எந்த ஒரு அறிஞரும் வேறு ஒரு கருத்து சொல்லவே இல்லை. ஏன்னு கேட்டால் அந்த ரூல் விதி பொதுவான விதியை கரெக்டாக எல்லோரும் வழங்கி வச்சுருக்கிறாங்க. அந்த விதியில் நின்று பேசும்போது மாறி பேச முடியாது அப்படிங்கிறத சொல்லக்கூடிய காட்சியை பார்க்குறோம். அது ஒரு விஷயம். இதே நேரத்தில் வந்து அந்த கோழி இருக்குது பாருங்கள், கோழிக்கு மாத்திரம் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விதியை பொறுத்தலை. அதாவது மலம் தின்னக்கூடிய கோழி இருக்குதுல்ல, ஆடு மாடு சாப்பிட்ற மாதிரி கோழியும் என்ன சிக்கிற கோழின்னா நம்ம வளர்க்குற நாட்டு கோழிகள். இப்போ இது கம்பெனியில் வளர்க்குற கோழிகள்னால் அதெல்லாம் சாப்பிடாத கொடுக்கவும் மாட்டான். அதுக்குண்டு தயாரிக்கப்பட்ட உணவுகள் தான் அது கொடுப்பானே தவிர வெளியில் போய் கண்டதையும் சாப்பிட்றதுக்கு விட மாட்டான். கிராமத்தில், அதுவும் கிராமத்தில்னா இந்த காலத்தில் கூட அது சரியாக வராது. ஏன்னா கேட்டால் இப்போ எல்லாமே வீடுகளில் குசலாம் வச்சுட்டாங்க, மலம்லாம் வெளியெல்லாம் இருக்காது. தெருவில் மலம் கழிச்சிட்டு வருவாங்க அந்த காலத்தில். அந்த நேரத்தில் போய் என்ன செய்யும், அதை போய் அந்த கோழி எடுத்து சாப்பிடும். அந்த மாதிரி ஒரு கோழி சாப்பிடக்கூடியதாக இருக்குமே என்று ரசூலுல்லாஹ் காலத்தில் அப்படி தானே இருந்திருக்கேன். இப்போ உள்ள மாதிரியான கக்கூசு மெத்தட்லாம் இல்லை தானே. அப்போ வெளியில் மலம் கழிச்சிட்டு வரோம், அதை போய் கோழி சாப்பிடுங்கிற மாதிரி இருந்திருக்குது. அப்போ அந்த மாதிரி இருக்கும் பொழுது என்ன செய்யணும், அது சாப்பிடலாமான்னு கேள்வி வரும் பொழுது அது சம்பந்தமாக ஒரு ஹதீஸ் வருது, பைஹக்கியில் குப்ராவில் வருகிறது. அபு மூசாங்கிறவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் கோழியை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறார். அபு மூசாங்கிற ஒரு சஹாபி, அவர் கோழி இறைச்சியை சாப்பிட்டுட்டு இருக்கிறார். சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஜஹதம்னு ஒரு ஆள், அவருக்கு தெரிஞ்ச அடுத்த தலைமுறை தாபியில் உள்ளார். அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அவரை சாப்பிட்றதுக்கு அவர் கூப்பிட்றாரு. அபு மூசா கோழியை சாப்பிட்றாரு. நீ ஒரு கை போடு, நீ கொஞ்சம் சாப்பிடுன்னு சொல்லி அவரை சாப்பிட்றதுக்கு என்ன செய்கிறாரு, அவர் அழைக்கிறாரு. அப்போ அந்த ஜஹதம்ங்கிற ஒரு ஆளை அப்போ சொல்கிறாரு, இன்னி ராய்த்து ஏக்குழு நத்தினன், அது வந்து மலத்தை சாப்பிட்ற நானே கண்ணால் பார்த்துருக்குறேனே, அதை போய் சாப்பிட சொல்கிறீங்க, கோழியை நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க, என்னையும் சாப்பிட கூப்பிட்றீங்க, அந்த கோழி வந்து மலம் சாப்பிட்டது நானே பார்த்தனே அப்படின்னு அவர் என்ன செய்கிறாரு, அதனால மாட்டேங்கிறாரு. அப்போ அபு மூசா சொல்லுவார், உதுனு கிட்டவா, நீ பேசாமல் சாப்பிடு அப்படி. ரெண்டாவது என்ன செய்வார், சொன்ன பிறகு சாப்பிட சொல்லுவார். சொல்லிட்டு என்ன செய்வார்னு கேட்டால், இப்போ இன்னி ராயத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகுலு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சாப்பிடுவது நான் பார்த்துருக்குறேன். இந்த கோழிக்கு அதை பார்க்கல. கோழி எல்லா கோழியுமே மலம் சாப்பிடும், மலம் கிடைச்சா சாப்பிட்றோம். கோழிகளை பொறுத்து கிராமத்து கோழிகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் மலத்தை வந்து நல்லா விரும்பி சாப்பிடுன்னு சொல்ல போனால் கோழிகள். அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் அப்போ ரசூலுல்லாஹ் அது மலம் சாப்பிடுது வேணான்னு தடுக்கலையே, அவங்க சாப்பிட்ருக்காங்களே, அந்த இதை பற்றி தானே கேள்வியே வருது. மலம் சாப்பிட்ற ஒரு விஷயமா இருக்குன்றது அவர் அப்ஜெக்ஷன் பண்ணுறாரு. அதுதான் ரசூலுல்லாஹ் அவர் சாப்பிட நான் பார்த்துருக்கேன்னா இந்த மாதிரி தானே பார்த்துருக்காரு அவர். எந்த மாதிரி, இதே மாதிரியான உணவு பழக்கம் உள்ள கோழியை ரசூலுல்லாஹ் சாப்பிட்றத நான் பார்த்துருக்குறேன், அதனால் இது உறுத்தல் இல்லாமல் சாப்பிடு அப்படின்னு சொன்னாருங்கிற விஷயம் வந்து பைஹக்கியில் இருக்கிறது. பொதுவாக கோழி ரசூலுல்லாஹ் சாப்பிட்டாங்கன்னு புகாரில் 5517வது ஹதீஸில் இருக்கிறது. ரசூலுல்லாஹ் வந்து கோழியை சாப்பிடுவார்கள் அப்படிங்கிற விஷயம் வந்து புகாரில் இருக்கிறது. பைஹக்கில் என்ன வருதுன்னு கேட்டால், இது ஒரு அப்ஜெக்ஷன் சொல்லி அதுக்கு விளக்கம் சொல்லும்போது சொன்னார்னு வருது. இவர் சாப்பிட்டு கொண்டு இருக்கும் பொழுது இது அசுத்தத்தை சாப்பிடுகிறது என்று ஒரு அப்ஜெக்ஷன் பண்ணும் பொழுது, பரவாயில்ல நீ சாப்பிடு, ரசூலுல்லாஹ் இந்த மாதிரி சாப்பிட்றத நான் பார்த்துருக்கிறேன்னு சொன்னதாக பைஹக்கில் வருது. புகாரில் வந்து ரசூலுல்லாஹ் கோழி சாப்பிட்டாங்கன்னு மட்டும் வருது, கோழி சாப்பிடுவதை பார்த்துருக்கிறேன்னு வருது. அதனால் கோழியில் வந்து அந்த இது பொருந்தாது. நம்ம ஒரு அளவுகோல் சொன்னோம்ல, அந்த மலம் உண்ணக்கூடியவை அப்படிங்கிறது கோழிக்கு பொருந்தலை. கோழியில் அந்த விதியை ரசூலுல்லாஹ் பொருத்தி பார்க்கலை, அதனால் நம்மளும் பொருத்த தேவையில்லை. கோழிக்கு வந்து அது சின்ன பிராணியாக இருக்கிறனால அது பெரிய தாக்கம் ஏற்படாது, என்ன நினச்சாங்கன்னு தெரியல. ஆனால் என்ன காரணத்துக்காக ரசூலுல்லாஹ் வந்து அதை வந்து புறக்கணிக்கவில்லை. அவங்க சாப்பிட்ருக்குறாங்கன்னா அதை அவங்க சாப்பிட்ட பிறகு நம்ம எப்படி ஹராமாக்குறது, ரசூலுல்லாஹ் சாப்பிட்டாங்கன்னா முடிஞ்சு வச்சுக்காது, அவ்வளோதான். அது ஒரு விஷயமாச்சு. அடுத்ததாக வந்து சில பிராணிகள் எதை வந்து சாப்பிடக்கூடாதுன்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டோமோ, அந்த பிராணிகள்லேருந்து பறவையாக இருக்கலாம், பிராணிகளாக இருக்கலாம். பறவையாக இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த பறவையோட முட்டை ஹலாலான்னு கேட்டிங்கன்னு சொன்னால், புறா முட்டை ஹலாலான்னா ஹலால்னு சொல்லிடுவோம், கோழி முட்டை ஹலாலான்னா ஹலால்னு சொல்லிவிடுவோம், காடை கவுதாரி முட்டையெல்லாம் ஹலால்னு சொல்லிடுவோம். கழுகு முட்டை ஹலாலான்னு கேட்டால் என்ன சொல்வது என்று கேட்டிங்கன்னா, கழுகு ஹராம்னா கழுகு முட்டை ஹராம் தான். அதே மாதிரி உண்ணத்தகாத பிராணிகளுடைய பால், புளிப்பால் குடித்து வளர்ந்தாங்கலாம் சொல்லுவாங்கள்ல, புளிப்பால் குடிக்கலாம்னா புளியே சாப்பிடக்கூடாதுன்னா புளிப்பால் இப்படி குடிப்பீங்க. அப்போ புளி சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னால் புளிப்பாலும் குடிக்கக்கூடாது, சிங்கம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னால் சிங்கத்தினுடைய பாலையும் குடிக்கக்கூடாது.
சில மருந்துக்காக கழுதைப்பால்லாம் குடிப்பாங்க, அது மருத்துவத்துக்கு தனியாக வரும். அப்போ வந்து அந்த உண்ணத்தகாத பிராணின்னு வந்துருச்சுன்னு சொன்னால் அதனுடைய குதிரை பால் குடிக்கலாமான்னா குடிக்கலாம். ஏன்னா குதிரை சாப்பிட்லான்னு வர்றதுனால குதிரையுடைய பால் குடிக்கலாம். கழுதை சாப்பிடக்கூடாதுன்னு வர்றதுனால கழுதை பால் குடிக்கக்கூடாது. ஆனால் கழுதைப்பாலில் மருத்துவம் இருக்குதுன்னு சொல்கிறாங்களா, மருத்துவத்துறை சட்டம் தனியாக இருக்கிற பார்ப்போம். அதை மருத்துவத்துக்காக வேண்டி எந்த அளவுக்கு நமக்கு அனுமதிக்கப்படும் அப்படிங்கிறது தனி விஷயம். உணவாக உட்கொள்ளலாமான்னு சொன்னால் இதெல்லாம் கூடாது. அது எந்த பொருளுடைய மாமிசம் ஹராமாக இருக்கிறதோ அதனுடைய பாலும் ஹராம். அது எதை வச்சு நம்ம எடுக்கிறோம்னு கேட்டால், இந்த மலம் திங்கிற பிராணி இருக்குல்ல, அதுக்கு சொன்னதுலேருந்து இந்த சட்டத்தை எடுக்கலாம். மலம் சாப்பிட்ற பிராணியை சாப்பிடக்கூடாதுங்கும் போது அதனுடைய பாலை குடிக்காதுன்னு சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லும்போது மலம் சாப்பிடுகிற ஆட்டுடைய பாலை நீங்கள் குடிக்கக்கூடாதுன்னு தடுத்துட்டாங்க. அப்போ இறைச்சியை தடுக்கிற மாதிரி எதையும் தடுக்கிறாங்க, பாலையும் தடுக்கிறாங்க. பாலுங்கிறதுக்கு இதுக்கும் ஒரே சட்டம் தான் வருங்கிறாங்க. அப்போ அந்த மலம் திங்கிற பிராணியை வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னால் அதனுடைய பாலை குடிக்கக்கூடாதுன்னு ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, சேர்த்தானே ஹராமாக்குறாங்க. இறைச்சி என்ன நீங்கள் ஹராமாயிக்க பாலை வேணா குடிச்சிக்கன்னு சொல்லலை, அது ஹராமான இது ஹராமாயிடுது. அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் பார்க்கும் பொழுது அது போக என்னென்னா, ஒரு ஹராமுன்னு சொன்னால் அது கூட எல்லாம் தானே ஹராமாகும். தின்பதற்குரிய அனைத்தும் ஹராமாயிரும். திங்கிறோட சம்பந்தம் இல்லாததான் நம்ம என்ன செய்யலாம், யூஸ் பண்ணிக்கிடலாம். அது பால்லாம் அதில் சாப்பிடக்கூடியது தானே, எந்த ஒரு பிராணியாக இருந்தாலும் சாப்பிடுவதற்குரியது தான். அப்போ சாப்பிடுவதற்குரிய இறைச்சி வந்து ஹலால் என்று சொன்னால் அதுலேருந்து வரக்கூடிய பாலும் ஹலால். இறைச்சி வந்து ஹராம் என்று சொன்னால் அதனுடைய பாலும் ஹராமு அப்படிங்கிறது ஒரு பொதுவான ஒரு விஷயமாக எடுத்துக்கிறணும். அடுத்ததாக வந்து இப்போ நவீன காலத்தில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், மரபணுவை மாற்றி என்ன செய்கிறாங்கன்னா வேறு உயிரினங்களை புதுசு புதுசாக உண்டாக்குறாங்க. வேறு அது ரெண்டு பிராணிகளை ஒன்றா இணைச்சி அதில் மரபணுவெல்லாம் மாற்றி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் புது வகையான உயிரினங்களை இப்போ கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிக்கிறதுன்னா என்ன, அல்லா படைத்த படைப்பில் தான் கிராஸ் பண்ணி அந்த கிராஸை என்ன செய்கிறாங்க, பண்ணுறாங்க. அப்போ அந்த மாதிரி உதாரணமாக ஒரு ஆண் சிறுத்தை இருக்குன்னு வைங்களேன், ஆண் சிறுத்தை பெண் சிங்கம், இது ரெண்டையும் இணைய விட்டு என்ன செய்கிறாங்கன்னா அது ஒரு வகையான ஒரு மிருகத்தை உண்டாக்குறாங்க. மிருகம் அது அதே தன்மையில் இருக்கும். இதுக்கெல்லாம் நம்ம என்ன முடிவு எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹராமானதோட ஒரு ஹலால் சேர்ந்துட்டுச்சின்னு சொன்னால் அந்த ஹராமுடைய முடிவை தான் செய்யணும். ஒரு ஆட்டையும் மாட்டையும் இணைச்சி ஒரு உயிரினத்தை உண்டாக்குனா அது ஹலால் ஆகிரும். ஏன்னா ஆடு ஹலால் மாடு ஹலால், விளங்குதா? அப்போ அதே நேரத்தில் வந்துக்கிட்டு ஒரு ஆட்டையும் கழுதையும் சேர்த்து ஒன்று உண்டாக்குனான்னு வைங்க, நம்ம கழுதையை தான் பார்க்கணும். ஆட்டோட என்ன கழுதை சேர்ந்துருச்சு, அதை ஹராம். அது எதுலேருந்து எடுக்கணும்னு கேட்டால், இப்போ குதிரை வந்து ஹலால் நமக்கு ஏற்கனவே அறிஞ்சிட்டோம், கழுதை வந்து ஹராம் அறிஞ்சிட்டோம். கோவேறு கழுதை ஹராமாவதுல, கோவேறு கழுதைனால ஹராமாவது. கோவேறு கழுதைங்கிறது தனி இனம் கிடையாது. கோவேறு கழுதைங்கிறத குதிரையும் கழுதையும் இணைந்து உருவாகிறது தான் கோவேறு கழுதை என்பது. அப்போ கோவேறு கழுதையை ஹராமாக்குனதுக்கு நிறைய ஆதாரங்களை நேற்று முந்தின நாள் சொல்லிட்டோம். அப்போ கோவேறு கழுதை ஹராமானதுக்கு என்ன காரணம்னு கேட்டால், அது ரெண்டு இனத்திலேருந்து உண்டானாலும் ஒரு இனம் வந்து ஹராமானதாக இருக்கிறது. ஒரு இனம் குதிரைங்கிறது சாப்பிடத்தக்கதாக இருக்கிறது, கழுதைங்கிறது சாப்பிடக்கூடாததாக இருக்கிறது. அப்போ சாப்பிடக்கூடாததும் சாப்பிடத்தக்கதும் சேர்த்து ஒன்றாக உண்டாக்கும் பொழுது நம்ம அந்த ஹராமு கலந்துருச்சு இல்லையா, அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்போ அந்த மாதிரி நீங்கள் என்ன செய்யணும், அந்த கலப்பினங்களை உருவாக்குறாங்கல்ல, அந்த பன்றியையும் ஒரு மாட்டையும் சேர்த்து ஒரு விதமான மாட்டை உண்டாக்குறான்னு வைங்க, அதை சாப்பிடக்கூடாது. பன்றி சேர்த்துட்டானே இல்லையா, மாட்டிலேயே ஒரு 4 வகையான மாடு இருக்கு, அந்த மாட்டை இந்த மாட்டையும் சேர்த்து ஒரு புது மாட்டை உண்டாக்குறான்னு சொன்னால் 2 மாடு தானே. அப்போ ஹலாலானவைகளை வந்து கிராஸ் பண்ணி அவங்க உண்டாக்குனார்கள் சொன்னால் ரெண்டுமே ஹலாலானதாக இருக்கணும். ரெண்டுமே ஹலாலாக இருக்கும் என்று சொன்னால் அது ஹலால் தான். ஒன்று ஹராமானதாக இருக்கும் என்றால் ஹராம் ஆயிரும். அது அந்த கோவேறு கழுதை கொடுத்த சட்டத்திலிருந்து நம்ம என்ன செய்யலாம், எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி குதிரை இருக்குது, குதிரையும் வரி குதிரையும் சேர்த்து என்ன செய்வாங்கன்னா இன்னொரு கிராஸாக உண்டாக்குவாங்க. வரி குதிரையும் நமக்கு ஹலால் தான். அது குதிரை வகையில் வந்துடுதுல, வரி போட்டிருக்க தவிர அதுவும் குதிரை தான். அப்போ வரி குதிரையும் ஹலாலாக இருக்குது, வரி குதிரையும் ஹலாலாக இருக்குன்னு சொன்னால் அது ரெண்டையும் இணைத்து ஒரு புதுசாக ஒரு உயிரினத்தை உருவாக்கினார்கள் என்று சொன்னால் அதுவும் ஹலாலில் தான் வரும், விளங்குதா? அதே மாதிரி உள்ள விஷயம். அதே மாதிரி செம்மறி ஆட்டையும் வெள்ளாட்டையும் இணைச்சி ஒரு 3வது வகையான ஆட்டை உண்டாக்குறாங்க. தாராளமாக சாப்பிட்லாம். ஏன்னா செம்மறியாடும் ஹலால், வெள்ளாடும் ஹலால், அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி வந்து இந்த ஜெர்சி பசு கூட சொல்லுவாங்க, அது நிரூபிக்கப்படவில்லை. ஜெர்சி பசுன்னு கொண்டு வர்றாங்கல்ல, அதில் வந்து பன்றியுடைய இதை இணைத்து தான் அந்த மாட்டை உண்டாக்குறாங்க. மாடும் பன்றியும் இணைந்த ஒரு கலவை என்று தான் என்ன செய்கிறாங்க, அந்த முகநூலில் பரப்புகிறாங்களே தவிர
விஞ்ஞான ரீதியாக ஆத்தன்டிக்கான ஆதாரத்தின் மூலம் அப்படி கிடைக்கப்படல. அப்படி இருந்தால் அது கூடாது. ஆனால் ஜெர்சி வந்து அப்படி உண்டாகிறது கிடையாது. அங்கே உள்ள ஜெர்சிங்கிற பகுதியில் உள்ள ஒரு வகையான மாட்டையும் நம்ம நாட்டில் உள்ள மாட்டையும் இணைத்து என்ன செய்கிறாங்க, அது கலப்பினமாக உருவாக்கப்படுறதானே தவிர பன்றிங்கிற அடிப்படையில் அது வரல. பன்றி தன்மையில் உள்ளதாகவும் வராது. அப்படி வேற நாளைக்கு அப்படி செய்கிறான்னு தெரிய வந்தால் இந்த மாடு வந்து பன்றியும் மாடும் கலந்து உருவாக்கப்பட்ட ஒரு மாடு அப்படின்னு சொல்வார் கிடையாது. அது சாப்பிடக்கூடாது. அதான் நமக்கு ஹராமானது கலந்துருச்சுல. ஆனால் அது நிரூபணமாகலை. ஜெர்சி பசுலாம் இருக்கல அதிக பால் கறக்கிறதுக்காக என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அங்கே உள்ள மாடுகளை இங்கே உள்ள மாடுகளை இணைத்து ஒரு புது வகையான மாடுகளை உண்டாக்குறாங்க. அது நாட்டு மாடு ஜெர்சி அதை ரெண்டையும் சேர்த்து கலப்பினமாக உண்டாக்குறாங்க. நம்ம நாட்டில் அதிக பால்லாம் கொடுக்குறதில்ல, லிட்டர் கணக்கில் பால் கறக்கும். அதுக்கெல்லாம் வந்து அந்த கலப்பினத்தினால தான் அது ஏற்படுகிறது. அது மாதிரி ஒரு விஷயமா இருக்குன்னு வைங்களேன். அப்போ இந்த அடிப்படையில் என்ன செய்யணும்னு கேட்டால் அந்த நவீன காலத்தில் நீங்கள் இந்த மாதிரி மனிதன் உண்டாக்குனால் கூட பண்ணை வைத்து கூட உண்டாக்குவாங்க. அப்படிலாம் உண்டாக்குனால் கூட நமக்கு மார்க்கப்படியாக முடிவு எடுக்கிறதுக்கு எந்த குழப்பமும் கிடையாது. எதிலிருந்து உண்டாக்குனான்னு கேட்க வேண்டியதான். இது எதாக இருந்தாலும் சொல்லுவான். அது இது வந்து இன்னென்ன இனத்தில் வந்து கலப்பினமாக உண்டாக்கியிருக்கோன்னு சொல்லுவான். அது ரெண்டுமே ஹலாலானதாக இருக்கும் என்று சொன்னால் அதுக்கு பிறந்தது என்னது ஹலாலு. ரெண்டில் ஒன்று ஹராமாக இருந்துச்சின்னு சொன்னால் பிறந்தது ஹராமு. அதில் நமக்கு எந்த ஒரு குழப்பம் முடிவெடுக்க குழப்பம் வராது. எதில் குழப்பம் வரும்னா அதனுடைய நாலேஜ் தான் குழப்பம் வரும். எதுலேருந்து உண்டாக்கணும் அந்த தகவலில் நமக்கு பிரச்சனை வருமே தவிர மார்க்க விஷயம் தெளிவாக இருக்குது. நீங்கள் ஆய்வு செஞ்சு என்ன செய்யலாம், அதை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி முடிவு எடுத்துக்கிற வேண்டியது. அதாவது கலப்பினம் எந்த மாதிரியான கலப்பினம் அப்படின்னு எடுத்துக்கொண்டு ஹராமானது கலந்த ஹராமான உயிரினத்தோட ஹலாலான உயிரினம் கலப்பிடமாக இருந்தால் அது ஹராமு. ரெண்டும் ஹலாலான உயிரினமாக இருந்து கலப்பினமாக இருந்தால் அது ஹலாலு. அவ்வளோதான், அது பிரச்சனை கிடையாது. அது போக இப்படி கலப்பினமாக ஆக்குவது மார்க்கத்தில் தடுக்கவும் படலை. தடுத்திருந்தால் ரசூலுல்லாஹ் காலத்தில் நினைஞ்சிருப்பாங்க, கோவேறு கழுதையெல்லாம் தடுத்திருப்பாங்கல்ல. கோவேறு கழுதைகள் வந்து இந்த மாதிரி தான் உருவாகும். கோவேறு கழுதை வந்து குட்டி போடாது, மலடாக தான் இருக்குன்னு சொன்னோம்ல ஏற்கனவே. கோவேறு கழுதை வந்து சந்ததி பெருக்காது. மறுபடியும் கோவேறு கழுதை வேணும்னா கழுதையும் குதிரையும் சேர்ந்து தான் உண்டாகும். அப்போ அந்த மாதிரி நீங்கள் சேர்றதை செய்யாதீங்க அப்படின்னு நல்லா தடுத்துருப்பான்ல. மார்க்கத்தில் கூடாத ஒன்றாக இருந்தால் ரெண்டு இனம் சேர்ந்து இன்னொரு இனம் உருவாகுவது மார்க்கத்தில் தடுக்கப்பட்டதாக இருக்குமே. ஆனால் அந்த கோவேறு கழுதை உருவாகிறத நினைச்சிருப்பாங்க, உருவாக்கவும் செஞ்சாங்க, உருவாகவும் செய்யும். ரசூலுல்லாஹ் காலத்திலேயே சில பேர் என்ன செய்வாங்கன்னா இந்த ரெண்டையும் வாங்கி வச்சு கோவேறு கழுதை உண்டாக்கவும் செய்வாங்க. அந்த காரியத்தை ரசூலுல்லாஹ் காலத்தில் செஞ்சுருந்துருக்குறாங்க. அதை தடுக்கலை. அதுதான் எல்லாத்துக்குமே. ரெண்டு உயிரினத்தை இணைத்து இன்னொன்றாக உருவாக்குவது வந்து தடுக்கப்பட்டது கிடையாது. அப்படிங்கிறது பறவைகளையும் அது மாதிரி எடுத்து செஞ்சால் புறாவையும் காக்காயும் சேர்த்தாண்டு வைங்க. காக்கா ஹராம்னா புறாவும் ஹராமாக அந்த கிராஸாக படைக்கப்பட்ட இனமும் ஹராமாயிரும். அப்படி விளங்கிக்கிறணும். அடுத்ததாக இன்னொரு விஷயம் என்ன, நம்ம ஆடு மாடு இதெல்லாம் நம்ம வந்து ஹலால் ஆக்கிட்டோமா, அந்த ஹலால் ஆக்குனதில் இந்த பிராணிகள் என்ன செய்கிறாங்கன்னா சில பார்ட்ஸ் வந்து ஹராம் உண்டு என்ன செய்கிறாங்க, சில ஹதீஸுகளில் இருக்குது. இதை அந்த ஆடை சாப்பிட்லாம், அதில் வந்து அந்த ஆட்டு விதையை சாப்பிடக்கூடாது, ஆட்டுடைய கிட்னியை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு மார்க்க அறிஞர்கள் பரவலாகவும் சொல்கிறாங்க. அந்த கருத்தில் ஹதீஸுகளும் இருக்குது. ஹதீஸ் சரியான ஹதீஸ்லாம் நான் இருக்குது, அந்த ஹதீஸ் அடிக்கல. ஆனால் மார்க் அடிப்படையில் என்னென்னு கேட்டால் அதில் எதுவும் கழிக்கப்பட்டது கிடையாது. நீங்கள் குர்பானி கொடுத்தாலும் சரி தான், சும்மா அறுத்தாலும் சரி தான், அதில் எது சாப்பிடுவதற்கு இல்லாத பொருளாக அந்த தோல் இந்த மாதிரி இருக்குல்ல, இல்லாத பொருளாக இருக்கிறதோ அதை கழிச்சிட்டு பாக்கி எல்லாம் சாப்பிடக்கூடியது தான். அதில் உள்ள குடலும் சாப்பிட்லாம், அதில் உள்ள கிட்னியை சாப்பிட்லாம், ஈரலை சாப்பிட்லாம், நுரையீரலை சாப்பிட்லாம். ஒவ்வொரு பகுதியுமே இறைச்சிக்கு உரிய சட்டத்தில் தான் அடங்கும். அது ஹலாலுங்கிறது தான். ஆனால் என்ன செய்கிறாங்கன்னா மதுஹபுகள்லையும் மக்களுடைய வழக்கத்திலையும் என்ன செய்வாங்க, இதை சாப்பிட சிலது வந்து பெண்கள் சாப்பிடக்கூடாது, ஆணுடைய விதையெல்லாம் பெண்கள் சாப்பிடக்கூடாதுன்னா என்ன செய்வாங்க, ஆம்பளை தான் சாப்பிடணும், பொம்பளை சாப்பிடக்கூடாது. அதெல்லாம் இவங்களாம் கற்பனையாக சொல்கிறது தான். அதுக்கு ஒரு எந்த ஒரு இது இல்லை. ஆனால் அது சம்பந்தம் ஒரு ஹதீஸ் என்ன வருதுன்னு கேட்டால் பைஹக்கியில் ஒரு ஹதீஸ் வருகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்டில் வந்து 7 விஷயத்தை அவங்க வெறுப்பாங்க, சாப்பிட மாட்டார்கள். ஒரு ஆட்டை அறுத்தாங்கன்னு சொன்னால் 7 உறுப்புகளை தூக்கி வெளியே போட்டுருவாங்க, அது சாப்பிட மாட்டாங்கன்னு இருக்குது. அதில் சரியானது வருது, சரியில்லாதது கலந்து வருது. ஒன்றா ரத்தத்தை சாப்பிட மாட்டாங்கன்றது, ரத்தம் சாப்பிடக்கூடாது, அது ஓகே, அது இந்த ஹதீஸை வச்சு கிடையாது. அல்லாஹ் வந்து வசனத்தில் ஹராமாக்கிட்டான், குரானில் நினைச்சிட்டான் ரத்தம் உங்களுக்கு ஹராமுன்னு ஆக்கிட்டான். அந்த 7 விஷயத்தில் வந்து என்னென்னு கேட்டால் ரத்தத்தை சாப்பிட மாட்டாங்க ரசூலுல்லாங்கிறாங்க. அது இந்த ஹதீஸ் தவறாக இருந்தாலும் ரசூலுல்லாஹ் கண்டிப்பாக சாப்பிட்ருக்க மாட்டாங்க, ரத்தத்தை அந்த ஹராமாகிடுச்சுல, அது ஓகே.
அடுத்தது ஒரு மரார். மரார் என்றால் வந்து பித்தப்பை. பித்தப்பைன்னு ஒன்று இருக்கும்ல, உள்ளுக்குள்ளே இருக்குங்க, ஒவ்வொரு மனுஷனுக்கு இருக்கும், உயிரினங்களுக்கெல்லாம் இருக்கும். அந்த பித்தப்பையை வந்து சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு அது ஒன்றா சொல்கிறாங்க. ஆனால் பித்தப்பையை சாப்பிட்லாம். இந்த ஹதீஸ் தவறான ஹதீஸு, ஆனால் பித்தப்பை அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி ஒரு தக்கரை, அந்த ஆண் உறுப்பு இருக்குல்ல, ஒரு ஆட்டை அறுத்தீங்கன்னா அந்த ஆண் உறுப்பு இருக்கும்ல, அதை சாப்பிட்லாமான்னு சாப்பிடலாம், தாராளமாக சாப்பிட்லாம். ஒரு உன்சையேனி அந்த விதை இருக்கும்ல, ஆணுடைய விதை கிடாய்க்கு இருக்கும்ல, அந்த விதையை சாப்பிட்லாமான்னு கேட்டால் அதை சாப்பிட்லாம். கற்பப்பை இருக்கும்ல, கற்பப்பை ஒரு பேக்கா இருக்கும்ல, அந்த அது அப்படி குடல் மாதிரி கற்பப்பை எடுத்து சாப்பிட்லாமான்னா அதை ரசூலுல்லாஹ் சாப்பிட மாட்டாங்கன்னு வருது இந்த ஹதீஸில். 7 விஷயத்தில் கற்பப்பையை சாப்பிட மாட்டாங்க, விதையை சாப்பிட மாட்டாங்க, ஆண் உறுப்பை சாப்பிட மாட்டாங்க, பித்தப்பையை சாப்பிட மாட்டாங்க, அந்த இரத்தத்தை சாப்பிட மாட்டாங்க. அதே மாதிரி வந்து சிறுநீர் பையும் சாப்பிட மாட்டாங்க. சிறுநீருக்குன்னு ஒரு பை இருக்கும் போல இருக்குது எல்லா பிராணிகளுக்கும். யூரின்லாம் போய் இருக்கும்ல, குடல் மலம்லாம் இருக்கிற மாதிரி, மலக்குடல் இருக்கிற மாதிரி சிறுநீர் பையின்னு இருக்கும். அது சிறுநீர் வித்துக்கு போட்டுருங்க இப்படி ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து அட்ரீனல் சுரப்பின்னு போட்டிருக்கோம். அதை அந்த அரபில் உள்ள வாசகத்துக்கு ஏதோ சுரப்பி இருக்குதான், அது கிட்னிக்கு மேலே இருக்குமா. அந்த உறுப்பையும் ரசூலுல்லாஹ் சாப்பிட மாட்டாங்கன்னு ஒரு 7 உறுப்புகளை சொல்லி, இந்த 7 உறுப்புகளையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட மாட்டார்கள், வெறுப்பார்கள்ன்ற ஹதீஸ் வருது. இந்த பைஹக்கியில் வரக்கூடிய இந்த ஹதீஸை வைத்து கொண்டு அதிகமான மதுஹபுகளில் இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி வச்சுருக்கிறாங்க. மதுஹபில் அஜர்த்துமாருடைய பயான்கள்லையும் என்ன செய்வாங்க, இதுகள்லாம் சாப்பிடக்கூடாதும்பாங்க. ஆனால் எதுவுமே சாப்பிடத்தகாது கிடையாது. இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் இதை முதல்ல 2 குறைபாடுகள் இருக்கிறது. ஒன்றாவது, இதை வந்து முஜாஹிது என்பவர் அறிவிக்கிறார். இவர் வந்து சஹாபி கிடையாது. முஜாஹித் ரசூலுல்லாஹ் சொன்னதாக ஒரு சொல்வதாக இருந்தால் அவர் சஹாபியாக இருக்கணும். அவர் யார்கிட்ட கேட்டார்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. இவர் ரசூலுல்லாஹ் காலத்துக்கும் சஹாபா காலத்துக்கு பிந்தின ஆள். சஹாபியா இல்லாமல் தாபியன்கள் காலத்தில் வரக்கூடிய ஒரு ஆள் தான் என்ன செய்கிறாரு, ரசூலுல்லாஹ் இந்த ஏழை வெறுப்பார்கள்னு சொல்கிறாரு. இந்த ஏழையும் வெறுப்பார்கள்ங்கிறத இவர் அறிய முடியாது. இவர் என்ன சொன்னால் தான் நம்ம ஏற்றுக்குருவோம். இந்த சஹாபி அதை சொன்னாங்கன்னு அவர் சொல்லணும். இந்த நபி தோழரை நேரடி ஐவிட்னஸ் இருக்கணும்ல, ஐவிட்னஸாக இருக்கிற ஒரு சஹாபி இதை ரிப்போர்ட் பண்ணால் தான் நம்ம ஏற்றுக்குருவோம். அப்போ சஹாபி பேர் இல்லாமல் முதல் அறிவிப்பாளராகவே யார் வர்றாருன்னா முஜாஹிதுன்னு வர்றாரு. இவர் சஹாபி இல்லை. அதனால இந்த செய்தி வந்து அது ஆதாரமற்றது ஆயிடுது. அதே மாதிரி வந்து அதை அறிவிக்கிற ஒரு அறிவிப்பாளர் வரிசையில் இப்ராஹிம் இப்னு அபுல் லைஸ்ன்னு ஒருத்தர் வர்றாரு. இவர் வந்து இட்டுக்கற்றவர், பொய் சொல்கிறவர் என்று அறிஞர்களால் விமர்சிக்கப்பட்டவர். ஒரு மறதியானவர், யாவோ சக்தி குறை அப்படி விமர்சிக்கப்படல. இவர் துணிஞ்சு பொய் சொல்லக்கூடிய ஒரு ஆள், இட்டுக்கற்ற ஒரு ஆள் என்ற விமர்சனத்துக்கு உள்ளான ஒரு ஆள் வேற இதில் வர்றார். அப்போ இந்த 2 பலவீனம் இருக்கிறதுனால இந்த செய்தி வந்து ஒரு ஆத்தன்டிக்கான செய்தியாக வராது. அதே மாதிரி இதே செய்தி வந்து இன்னொரு அதே தபுரானியில் வருகிறது. இதே 7 விஷயத்தை சொல்லி அதை யார் அறிவிக்கிறார்னு கேட்டால் அப்துர் ரஹ்மான் பின் ஜெயித் பின் அஸ்லம் என்பவர் அறிவிக்கிறார். இந்த அப்துர் ரஹ்மான் பின் ஜெயித் பின் அஸ்லம் தன் தந்தை வழியாக தான் அதை அறிவிக்கிறார். தன் தந்தை வழியாக நிறைய இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளை அறிவித்தவர் அப்படின்ற விமர்சனத்துக்குரியவர் யார், இவர் தான் நிறைய இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அந்த சொர்க்கத்தில் எழுதப்பட்டிருந்துச்சு, ஆதமுடைய பொருட்டாளர் ரசூலுல்லாஹ் மன்னிப்பு கேட்டாங்கன்னா இருக்கிற அதையெல்லாம் அறிவிக்கிற இவர் தான். அந்த ஹதீஸெல்லாம் விமர்சிக்கும் போது இவரை வச்சு தான் என்ன செய்வாங்க, இவர் வந்து பொய்யான செய்திகளை அறிவிக்கிற ஒரு ஆள். அப்போ 2 இடத்துல இந்த ஹதீஸ் வருது. ஒன்று பைஹக்கில் வருகிறது, அதில் 2 குறைபாடு இருக்கிறது. அந்த இப்ராஹிம் ஒரு ஆள் வர்றாரு, அவர் இட்டுக்கட்டுற ஒரு ஆள். முஜாஹித் இது அறிவிக்கிறார், அவர் சஹாபி இல்லை. அந்த குறைபாடு அந்த ஹதீஸில். தபரானியுடைய ஹதீஸில் என்ன இருக்குன்னு கேட்டால் அந்த ஆளுக்கு வரல, வேற ஆளுக்கு வர்றாங்க. இப்னு உமருங்கிற சஹாபி அறிவிக்கிறார் தான் வருது. ஆனால் இப்னு மட்டும் இந்த அறிவிக்கிற ஆள் யாருன்னு கேட்டால் அப்துர் ரஹ்மான் ஜெயித் பின் அஸ்லம் என்பவர் அறிவிக்கிறாரு. அவர் அவங்க வாப்பா வழியாக அறிவிக்கிறான்னு வருது, ஜெயித் பின் அஸ்லம் வழியாக அறிவிக்கிறான்னு வருது. இவர் தன் தந்தை வழியாக எதெல்லாம் அறிவித்திருக்கிறாரோ அது எல்லாமே இட்டுக்கட்டப்பட்டதாக இருக்கும். நிறைய இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்களை இவர் அறிவித்திருக்கிறார் என்ற விமர்சனத்துக்கு உள்ளானவர். இவர் வழியாகத்தான் இந்த 7 விஷயங்களை ரசூலுல்லாஹ் சாப்பிட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறது. அதனால இது வந்து சரியான கருத்து கிடையாது. எல்லாத்தையும் சாப்பிட்லாம். ஆடாக இருந்தாலும், கோழியாக இருந்தாலும், பறவையாக இருந்தாலும், அதில் எதையும் ஒதுக்க தேவையில்லை. மண்டையை சாப்பிட்லாம், எது வேணாலும் சாப்பிட்லாம். அந்த சாப்பிடக்கூடாது என்ன தோல் தான், மேலே போச்சிருக்கிறது தோல் தான் என்ன செய்கிறது, சாப்பிடுவதுக்குரியது அல்ல. அது வேறு எதுக்கு பயன்படுத்திக்கிறங்கன்ற ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. அதை தவிர உள்ளக்குள்ள எல்லாமே மலத்தை சுமந்துருக்கிற குடலையே திங்கிறமே, இந்த 7 விட அது பெரிய விஷயமாச்சே. அதை ரசூலுல்லாஹ் வெறுத்துதான் காணும். அந்த 7 வெறுக்கிறத எதை வெறுக்கணும், குடலை தான் வெறுக்கணும். அதில் தான் எல்லாம் சரக்கும் இருக்கும். அதையும் ரசூலுல்லாஹ் வந்து சாப்பிட்ருக்குறாங்கன்னு வருது. அதை விட சின்னதை வெறுத்துருக்காங்கன்னு வருது. அதனால் வந்து இது கருத்துப்படியாகவும் சரியாக இல்லை.
அதனால் ஆடு மாடு எதுவாக இருந்தாலும் அதில் உள்ள அனைத்தும் ஹலால். ஆடு மாடு பறவைகள் எதுவாக இருந்தாலும் அனைத்தும் ஹலால்னு வருது. இது ஒரு வகையாச்சு. அடுத்தது என்னென்னு கேட்டால், அதாவது நம்ம பறவை இனங்களை பார்த்துட்டோம், விலங்கினங்களை பார்த்துட்டோம், புழு பூச்சி இனங்களை வந்து மைத்தத்தில் அதிலே பார்த்துட்டோம். நம்ம 3 விஷயம் முடிஞ்சிருச்சு. 4வது வகையான உயிரினம் என்ன இருக்குன்னு கேட்டால் கடல் வாழ் உயிரினங்கள். கடலில் இருக்கக்கூடிய கடல், குளம், நீர், யாரு, கம்மா எல்லாத்தையும் சேர்த்துக்கிறங்க. இப்போ கடல் வாழ் உயிரினங்களை பொறுத்த வரைக்கும் அதுக்கு என்ன சட்டம் அப்படின்னு கேட்டால், அதில் இந்த அறுத்தெல்லாம் வராது. என்னடா அதில் அறுக்கிறதுக்கு முடியாது, எங்கே போட்டு அறுக்க அல்ல அர்த்தம் வச்சுருக்கிறான் சொல்ல போனவனுக்கு தான் அதை செலுத அர்த்தாப்பில் தான் இருக்குது. அதுக்கு மேலே போட்டு அறுக்க ஒன்றும் இல்லை. அதுபோக நீங்கள் அறுத்தாலும் அதுலேருந்து பீரிட்டு ரத்தம்லாம் வராது. பீரிட்டு ரத்தம் வர வைக்கிறதுக்கு தான் நம்ம அறுக்கிறோம். கோழியை இருக்கிறோம், மாட்டை இருக்கிறோன்னா அதில் ரத்தம் வருது. மீனில் போட்டு அறுத்தா என்ன செய்யாது, அந்த துண்டு போடும்போது கசிகிற ரத்தம் வந்து நமக்கு தடுக்கப்பட்டது இல்லைன்னு ஏற்கனவே சொல்லியாச்சு. அதனால் கடல் வாழ் உயிரினங்களாக இருக்கும் என்று சொன்னால் அதில் வந்து இந்த அறுத்தல் வராதனால வேறு எப்படி நம்ம முடிவெடுக்கிறது என்று கேட்டால், கடல் வாழ் உயிரினங்களில் எல்லாமே ஹலால். ஒரு விஞ்ஞானபூர்வமாக சயின்டிஃபிக்காக ஒரு கடல் வாழ் பிராணி நம்மளை உயிரை கொள்ளும், கேடுன்னு நிரூபிக்கப்பட்டார். கேடு தர்றதுலாம் ஹராமுங்கிற ஒரு அடிப்படை சொன்னோம், அதில் வந்துடும். அப்படி எதுவும் சொன்ன மாதிரி தெரியல. உதாரணமாக ஒரு மீனை சொல்லி இந்த மீனை சாப்பிட்டா செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்களோ அது ஹராம் ஆயிரும். அது கடல் வாழ் பிராணியாக இருந்தாலும் நமக்கு கேடு செய்வதை சாப்பிடக்கூடாது. தாவரத்துலையும் சாப்பிடக்கூடாதுல்ல. தாவரத்தில் ஒரு குறிப்பிட்ட தாவரத்தை சாப்பிட்டா நம்ம செத்து போயிடுவோம்னா அதை சாப்பிடுவோமா? இல்லை செத்துற மாட்டோம், வேறு ஏதாவது நோய் வரும்னு அதை சாப்பிடுவோமானா சாப்பிட மாட்டோம். அப்போ தாவரமாக இருந்தாலும் தாவரம் இல்லாமல் இருந்தாலும் கேடு விளைவிக்கிற ஏதாச்சும் இருக்கும் என்று சொன்னால், அதுக்கு ப்ரூஃப் இருக்கும் என்று சொன்னால் அது ஹராம் ஆயிரும். அதை தவிர கடலில் உள்ள எந்த ஒன்றுமே என்ன இல்லை, அது ஹராம் இல்லை என்பது தான் ஒரு பொதுவான அளவு. எதையும் தவிர்க்க தேவையில்லை. அதில் கூடுதல் விளக்கங்கள் தேவைப்படும். நான் சேர்த்து போய் சொல்லிடுவோம். முதலாவது கடல் வாழ் உயிரினத்தை பற்றி எல்லாம் என்ன சொல்கிறான்னு கேட்டால், இஹ்ராமில் இருக்கிறாங்கல்ல, இஹ்ராமில் இருக்கிறவங்க வேட்டையாடக்கூடாதுங்கிற நம்ம ஏற்கனவே அறிஞ்சிருக்கிறோம். ஹஜ்ஜு உம்ராவுக்காக இஹ்ராம் அணிந்துட்டாங்கன்னு சொன்னால் அவங்க என்ன செய்யக்கூடாது, வேட்டை பிராணிகளை வேட்டையாடக்கூடாது. வேட்டை இல்லாத பிராணிகள்லாம் பிடிச்சா இருக்கலாம், கோழி ஆடுலாம் அடுத்து சாப்பிட்லாம். வேட்டையாடுறது சுதந்திரமாக சுற்றி திரியக்கூடியது, யாருக்கும் உடமையாக இருக்காதுல்ல, அதுகளை போய் பிடிக்கிறதுக்கு பேர் தான் வேட்டை. அப்போ வேட்டை பிராணிகள் வந்து அவங்க வேட்டையாடுவது ஹராமாக இருக்குது. யாருக்கு? அந்த இஹ்ராமில் இருக்கிறவங்களுக்கு. அதே நேரத்தில் அவர்கள் கடலில் வேட்டையாடுவது ஹலாலுங்கிறான்ல. இஹ்ராமில் இருக்கும்போது மீனை வேட்டையாடலாம், இஹ்ராமில் இருக்கும்போது மானை வேட்டையாடக்கூடாது. இஹ்ராமில் இருக்கும்போது மீனை வேட்டையாடலாம். ஏன்னு கேட்டால் மீன் வந்து கடல் வாழ் பிராணி. அதை சொல்லும்போது அந்த சட்டம் வருது. இந்த சட்டத்தை வந்து அல்லாஹ் வந்து இஹ்ராம் கட்டுறவங்களுக்கு தான் சொல்கிறான் அந்த வசனத்தில். ஆனால் அதுலேருந்து நமக்கு இந்த சட்டமும் கிடைக்கிறது. அது என்ன சொல்கிறான், 5வது சூறாவில் 96வது வசனத்தில் சொல்கிறான், உஹில்லலக்கும், உங்களுக்கு ஹலாலாக்கப்பட்டு விட்டது, சைதுல் பஹரி, கடலில் வேட்டையாடுவது உங்களுக்கு ஹலால். வேட்டையாடுற செயல் அது உங்களுக்கு ஹலால். யாருக்கு? இஹ்ராம் கட்டின ஆட்களுக்கு. ஓ தாமுஹு, அதில் கிடைக்கும் உணவு உங்களுக்கு ஹலால்ங்கிறான்ல. 2 சொல்கிறான். வேட்டையாடுறது ஹலாலுங்கிறது அந்த இஹ்ராம் கட்டின ஆட்களுக்கு உள்ளது, உணவு ஹலாலுங்கிற அனைவருக்கும் உள்ளது. 2 வாசகத்தை எல்லாம் போகிறான். உஹில்லலக்கும் சைதுல் பஹரி வ தாமுஹு, கடலில் வேட்டையாடுகிறதும் உங்களுக்கு ஹலால். இஹ்ராமா அணிந்து கொண்டே என்ன செய்யலாம், வேட்டையாடி கொள்ளலாம். வீட்டு எடுத்து எரிஞ்சு ஒரு மீனை, பெரிய மீனை பிடிக்கலாம், தூண்டில் போட்டு பிடிக்கலாம். நீ இஹ்ராம் அணிஞ்சிட்டு ஏன்பா மீன் பிடிச்சேன்னு கேட்கக்கூடாது. ஏன்னா இஹ்ராம் முடித்தவர்கள் வேட்டையாடக்கூடாதுங்கிறது கடல் வாழ் உயிரினங்களுக்கு பொருந்தாது. தரையில் வரக்கூடிய ஆகாயத்தில் பறக்கக்கூடியவைகளுக்கு தான் பொருந்துமே தவிர கடல் வாழ் உயிரினங்களுக்கு அது பொருந்தாது. அப்படிங்கிறதுனால அதுக்கு தான் ஹலாலாக்குறான்ல. உஹில்லலக்கும், உங்களுக்குன்னு சொல்வதே வந்து முன்னாடி இஹ்ராம் கட்டுறவங்களை பற்றி தான் பேசிக்கிட்டு வர்றான்ல. அந்த தொடர்ச்சி தான் அது வருது. உஹில்லலக்கும், உங்களுக்கு இஹ்ராம் கட்டி இருக்கிற உங்களுக்கு ஹலாலாக்கப்பட்டிருக்கிறது சைதுல் பஹரி ஒ தாமுஹு, வந்து கடலில் வேட்டையாடுவதும் அதனுடைய உணவு உங்களுக்கு ஹலாலாக்கப்பட்டிருக்கிறது. ஒலி செய்யாரத்தி, உங்களுக்கு மட்டும் ஹலால் இல்லை, மற்ற எல்லா சாதாரண பயணிகளுக்கும் ஹலால்னு சேர்த்து சொல்லிவிட்டான்ல. இப்போ அவனுக்கு மட்டும்தான் ஹலால் வழங்கிடக்கூடாதுல. ஒலி செய்யாரத்தி, இதர பயணிகளுக்கும் இது ஹலாலாக இருக்கிறது. ஓ ஹுர்ரிம அலைக்கும் சைதுல் பர்ரி, தரையில் வேட்டையாடுவது உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. மாதும் துஹுர்மன், நீங்கள் இஹ்ராமில் இருக்கிற வரைக்கும், இஹ்ராமில் நீங்கள் இருக்கிற வரைக்கும் தரையில் வேட்டையாடுவது தான் உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. கடலில் வேட்டையாடுவது ஹராம் இல்லை, அதனுடைய உணவும் ஹராம் இல்லைன்ட்டான். இது 596. இந்த ஒத்த வாசகம் தான் அனைத்துக்கும் ஆதாரமாக இருக்குது. கடலில் கிடைக்கிற உணவுங்கிறது வந்து ஹலால். அதில் எது எது கூடாதுன்னு சொல்வதாக இருந்தால் அல்ல தான் சொல்லணும். அவன் பொதுவாக உணவுனா ஹலால்னு சொல்லிட்டாங்க போது நண்டு திங்கலாமா, முயல் மீன் திங்கலாம், அதெல்லாம் பேசக்கூடாது. எல்லாம் அடங்கிருச்சு அதில்.
கடலில் வாழ் உள்ள எல்லா உணவுகளும் ஹலால் இருக்குமேனா அதில் எந்த ஒன்றையும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்வதாக இருந்தால் அதுக்கு தனி ஆதாரத்தை காட்டணும். அது அந்த உணவு ஹலால் என்பது நினைஞ்சிருது அனைத்தும் அடங்கி கடலில் உள்ள எல்லாமே என்ன செஞ்சது ஹலால் என்று வந்து விடுகிறது. அதே மாதிரி 16வது சூறாவில் 14வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஒவ்வொல்லதி சஹர் அல் பஹர, அவன் தான் உங்களுக்கு கடலை வசப்படுத்தி தந்திருக்கிறான். கடலை நம்ம கண்ட்ரோலில் இயக்கிற மாதிரி வசப்படுத்தி தந்திருக்கிறான்ல. படகுல ஏறி போகிறோம், கப்பலில் ஏறி போகிறோம், அது நமக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்கிறது. எதுக்காக வேண்டிய அல்லாஹ் வசப்படுத்தி தந்திருக்கிறான் என்று கேட்டால், லி தகுலு மின்ஹு லஹமன் தரியா, அதிலிருந்து பசுமையான இறைச்சி நீங்கள் சாப்பிடுவதற்காக. கடல்லேருந்து என்ன செய்வீங்க, பசுமையான இறைச்சி உங்களுக்கு கிடைக்கிறது. மீனை பசுமையான இறைச்சிங்கிறாலாம். அப்போ பசுமையான இறைச்சியை நீங்கள் சாப்பிடுவதற்காக வேண்டியும், ஒரு தஸ்தஹ்ருஜு மின் ஹில்யத்தன் தல்பசூனஹா, நீங்கள் அணிந்து கொள்ளக்கூடிய ஆபரணங்களை அந்த கடலிலிருந்து எடுப்பதற்காக உங்களுக்கு கடலை வசப்படுத்துங்க. ஆபரணம்னா முத்து பவளங்கள்லாம் கடல்லேருந்து கிடைக்குது. அந்த மாதிரியான ஆபரணங்களுக்குரியதும் அதுலேருந்து இங்கே எடுத்துக்கொள்கிறீர்கள். அதுக்காகவும் கடலை எல்லாம் வசப்படுத்தி தந்திருக்கிறான்னு நல்லா சொல்லி காட்டுறான். அப்போ இதில் என்ன வருதுன்னு கேட்டால், பசுமையான உணவை நீங்கள் சாப்பிடுவதற்காக கடலை வசப்படுத்தி தந்திருக்கான்னு கேட்டால், அதில் ஏதாவது கூடாத ஒன்று சாப்பிடத்தகாது இருக்கும் என்று சொன்னால் அது கழிச்சிருப்பான். இதை தவிர அப்படி நல்லா சொல்லியிருப்பான். பொதுவாக சொல்லிட்டான்னு சொன்னால் அப்போ கடலில் உள்ள எதுவுமே ஹலால் தான். அது ஒரு விஷயத்தை விளங்கிக்கணும். அடுத்ததாக இது சார்பாக ஹதீஸுகளும் வருகிறது. திருமதியில் ஒரு ஹதீஸ் வருகிறது. சஹாபாக்கள் கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை, நாங்கள் கடலில் பிரயாணம் பண்ணி போகிறோம். கடலில் பிரயாணம் பண்ணி போகும்போது என்ன செய்வோம்னு கேட்டால், கடலில் தண்ணி இருந்தாலும் கடல் தண்ணியை நம்ம எல்லாத்துக்கும் குடிக்கணும் யூஸ் பண்ண முடியாதுல்ல. அப்போ குடிக்கிற கொஞ்சம் தண்ணி வச்சுருப்போம். கப்பலில் போனால் கூட கடல் தண்ணி குடிப்பதற்கு உள்ளதாக இல்லாததுனால தண்ணி எடுத்துகிட்டு தான் போவோம். அது சொல்கிறாங்க, நாங்கள் கடலில் போகிறோம், ஒரு நஹமிலு மானல் மால் கலீல மினல் மாய், கொஞ்சோன்னு தண்ணி நாங்கள் எடுத்துக்கிட்டு போகிறோம். அப்படி இருக்கும் பொழுது ஃபைன் தவல்லனா பிஹி அதிசனா, நாங்கள் குடிப்பதற்காக கொண்டு போகிற தண்ணீரில் நாங்கள் உழு செஞ்சோம் என்று சொன்னால் எங்களுக்கு தாகந்தி இருக்கிறதுக்கு ஒரு வழி இல்லாமல் போயிடும். அதனால அஃபனத்த வல்லோ மினல் பஹரி, கடலில் உழு செஞ்சுக்கலாமான்னு கேட்குறாங்க. கேள்வி உழு செய்கிற பற்றி தான் கேள்வி. ரசூல்லா கேள்வி கேட்காதுன்னு கேட்டு பதில் சொல்கிறாங்க. கேட்டவர் எது கேட்குறாருன்னு கேட்டால், நாங்கள் கொஞ்சோண்டு தண்ணி வச்சுக்கிட்டு கப்பலில் போயிட்டுருக்குறோம், படகுல போகிறோம், அந்த தண்ணீரை தொழுக நேரம் வருது, அதில் நாங்கள் ஒழு செஞ்சோம் என்று சொன்னால் குடிக்க தண்ணி இல்லாமல் போயிடும். அதனால நாங்கள் கடல் தண்ணி எடுத்து ஒழு செஞ்சுக்கிறலாமா அப்படின்னு கேட்கும் பொழுது ரசூல்லா சொல்கிறாங்க, ஹுவத்தஹூர்மாஹு, கடலுடைய தண்ணீர் தூய்மையானது. கடலுடைய தண்ணீர் அசுத்தம் கிடையாது, சுத்தமானது கடல் தண்ணீர். அல் ஹில்லு மைத்தத்துஹு, அதில் செத்ததும் உங்களுக்கு ஹலாலு. ரெண்டு கேட்டது தண்ணிக்கு மட்டும்தான், ரசூல்லா கேட்காதுன்னு சேர்த்து பதில் சொல்கிறாங்க. அத்தஹூர் மாவு, அதில் உள்ள தண்ணீர் சுத்தமான கடல் தண்ணி பியூர் தண்ணி, சுத்தமான தண்ணி, அசுத்தம் கிடையாது கடல் தண்ணி. அதனால் உப்பு தண்ணியில் உழு செய்யலாம் அப்படின்னு பிரச்சனையே கிடையாது. அதோடு என்ன செய்கிறாங்கன்னா, அல் ஹில்லு மைத்தத்துஹு, அதில் தானாக செத்து போனவைகளும் உங்களுக்கு ஹலாலு அப்படின்னா மீனை தான் சொல்கிறாங்க. அது செத்து போனவைகளும் உங்களுக்கு ஹலால்னு மைத்தத்துனா முறையாக அறுக்கப்படாது, முறையாக அறுக்கப்படாத மீன்களும் உங்களுக்கு ஹலாலு. மீனுடைய எல்லா வகை ஹலாலுன்ட்டாங்க. அப்போ இது திருமதியில் வரக்கூடிய ஹதீஸ்லையும் என்ன இருக்குன்னு கேட்டால், கடல்வாழ் உயிரினங்கள் ஹலால் என்று சொல்லக்கூடியதாக இருக்குது. இந்த கருத்தில் உள்ள ஹதீஸு திருமதியில், நசையில், அபுதாவுதில், இப்னு மாஜாவில், அகமதில், மொத்தாவில், தாரமியில், இப்னு ஹுசைமாவில், இப்னு ஹிப்பானில், ஹாக்கிமில், இன்னும் பல நூல்களில் இந்த ஹதீஸு வந்திருக்குது. எந்த ஹதீஸு நாங்கள் ஒழு செய்கிறோங்கிற வருதில் அந்த ஹதீஸு இடம்பெற்றிருக்குது. அது ஒரு விஷயமாச்சு. அதே மாதிரி ஏற்கனவே சொன்ன அந்த ஹதீஸை, அதாவது 2 மையத்து நமக்கு ஹலாலாக்கப்பட்டிருக்கு, அதாவது முறையாக அறுக்கப்படாத 2 விஷயங்கள் நமக்கு ஹலாலாக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று மீன், இன்னொன்று வெட்டுக்கிளி. இந்த 2 அறுக்காமல் சாப்பிட்லாம், முறைப்படி அறுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க என்ற ஒரு செய்தி ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அது இப்னு மாஜாவில் வந்திருக்குது. இது எல்லாமே கடல்வாழ் பிராணிகள் எல்லாம் ஹலால் என்பதை இது குறிக்கிறது. ஆனால் அந்த கடல்ங்கிற வார்த்தை வந்திருக்குது. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன செய்கிறோன்னு கேட்டால், அந்த கடலில் உள்ள ஒரு பாதி உயிரினங்கள் குளத்துலையும் இருக்கும். கடலில் உள்ள எல்லாம் இருக்காது. கடலில் இருக்கிற அந்த மீன் வகையில் உள்ள ஒரு சரிபாதி மீன் வகைகள் எதில் இருக்கும், குளத்தில், கம்மாயில், ஆறுகள்லாம் என்ன செய்ய இருக்கும். அப்போ அதில் உள்ளதும் ஹலால் ஆகுமா? கடல் தான் நல்லா சொல்லியிருக்கிறான். குளத்து மீன் ஹலால் ஆகுமான்னு ஒரு கேள்வி வரும்ல. கடலில் வேட்டையாடுவது கடல் உணவு ஹலால்னு சொன்னால் அது கடலை தான் குறிக்குமா, குளத்தையும் குறிக்கும்? குளத்தை சொல்லலை எல்லாம். அல்ல சொன்னது கடலுங்கிற பஹருங்கிற வார்த்தையை தான் நல்லா போட்டிருக்கிறான். பஹ்ருனா கடல் தான். கடலில் வேட்டையாடுவதும் கடலில் உள்ள உணவும் ஹலால் என்று எல்லாம் சொல்லிட்டதுனால ஒரு சந்தேகம் என்ன வரும்னா, இப்போ கடல்லேருந்து வர கடல் மீன் தான் ஆற்று மீன் ஹலால் இல்லைன்னு சொல்ல வேண்டி வரும். ஆற்று மீன், கம்மாயில் பிடிக்கிற மீன், குளத்து மீன், இதுகளெல்லாம் என்ன இல்லை, அது கடலில் சேராது என்று சொல்ல வேண்டி வரும்.
ஆனால் அப்படி வருமானா அப்படி எடுத்துக்கிட்டு கடல்னு நல்லா சொன்னாலும் நல்ல தண்ணீர் உள்ள குளத்தையும் குளமாக இருக்கக்கூடியதையும் உப்பு இல்லாத தண்ணீர் இருக்கும்ல அதையும் எல்லாம் என்ன செய்கிறான்னா கடலுங்கிற பேரில் அதில் சொல்லி இருக்கிறான். குரானில் என்ன செய்யறான்னா கடலுங்கிறது வந்து கடலை தான் குறிக்கும்னு கிடையாது, கடல் இல்லாதையும் கடல்னு சொல்லாது, நீரையே கடல்னு சொல்லக்கூடிய ஒரு வசனங்களும் இருக்கிறது. அதை வச்சு பார்க்கும்போது கடல் வாழ் பிராணிங்கிறன்னா கடலில் உள்ளது கூட இங்கேருந்து போனது தானே, எல்லாமே ஆற்றுல அடிச்சுட்டு போய் தானே குளத்தில் ஆற்றுல கடலில் போய் சேருது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வசனம் இருக்குது குரானில் 25வது சூறாவில் 23வது வசனம். அதில் என்ன செய்கிறான்னு கேட்டால் நல்ல தண்ணீரும் கடல் தண்ணீரும் ஒன்றாக சேர்ந்துருக்கின்றன என்று சொல்கிறான். இப்போ பெரிய மழை பெய்யுதுன்னு வைங்க, பெரிய மழை பெய்யுச்சுன்னு சொன்னால் ஆற்றுல தண்ணி வேகமாக வந்து கடலில் போய் சேர்ந்துடும். சேர்ந்துச்சின்னு சொன்னால் முன்னாடி உள்ள பகுதி பூரா நல்ல தண்ணியாக இருக்கும், கொஞ்சம் தாண்டி போனீங்கன்னா உப்பு தண்ணியாக இருக்கும். இது போய் தள்ளினாத இந்த தண்ணி நல்ல தண்ணி போய் என்ன செய்யும்னு கேட்டால் கடலில் சேர்ந்த உடனே அந்த உப்பு தண்ணியை பின்னுக்கு தள்ளி விட்டு இது போய் நின்றுக்கிற முன்னாடி இதுக்கு கலந்து ஒன்றாகிறதுக்கு நீண்ட காலங்கள் எடுக்கும். ரெண்டு கடலாகவே தனித்தனியாக இருக்கும். அப்படியே எல்லாம் சொல்லி காட்டுறான். எப்படின்னு கேட்டால் ஓல்லதி மரஜல் பஹரைன் ஹாதா அதுபுன் ஃபுராத் ஹாதா மில்ஹுன் உஜாஜ். இது வந்து நீங்கள் கடல் ரெண்டு கடல் நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு கடல் வந்து மதுரமான தண்ணி உடையதாக இருக்கிறது, இன்னொரு கடல் கடுமையான உப்பாக இருக்குங்கிறான். இதை கடலுங்கிறான்ல, எதை நல்ல தண்ணீர் போய் சேருது பாருங்கள், அந்த கம்மாயிலிருந்தோ ஆற்றுல இருந்தோ திறந்து விடப்பட்ட தண்ணீர் சேருகிறத அது அல்லாஹ் சொல்லும்போது என்ன செய்கிறான், அதையும் பஹருங்கிறான், கடல்ங்கிற வார்த்தையை கொண்டு சொல்கிறான். அப்போ இந்த கடல் வந்து மதுரமான தண்ணீராக இருக்கிறது, அந்த கடல் வந்து உப்பு தண்ணியாக இருக்கிறதுங்கிற ஒரு விஷயத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அது 25, 23. அதே மாதிரி இதே கருத்தை வந்து 35:12 சொல்லும் பொழுது இந்த ஒரு பக்கம் உள்ள தண்ணீர் வந்து நல்ல தண்ணியாக இருக்குது, அது கடல் தண்ணியாக, கடல் அல்ல சொல்லப்போனால் கடலில் போய் சேர்ந்துருக்கிற கடல் அல்லாத தண்ணி, கடலுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு தண்ணி, ஆனால் கடலாக ஆகிவிட்டது. அப்படிப்பட்டது சொல்லும் பொழுது இந்த தண்ணி குடிப்பதற்கு மதுரமாக இருக்கிறது, அந்த தண்ணி உப்பு கரிக்கிறது அப்படின்னு நல்லா சொல்லிவிட்டு ஓ மின்குள்ளின் தாய்க்குள்ளுன்னு ரஹ்மன் தரியா, ரெண்டு வகையான கடலில் இருந்தும் பசுமையான இறைச்சி நீங்கள் சாப்பிடுன்னு நல்லா சொல்லி காட்டுறோம். இதில் உள்ள மீன்கள் என்ன மீனாக இருக்கும், இந்த ஆற்றுலேருந்து போய் சேர்ந்த கடலில் போய் சேர்ந்துருக்குத அது மீனோட தானே போய் சேரும். ஆற்றுல இருக்கக்கூடிய மீன்கள் அதெல்லாம் சேர்ந்து தான் கடலில் போய் சேரும், அதுலேயும் மீன்கள் இருக்கும். அதை பற்றி எல்லாம் சொல்லும் பொழுது இதில் இருந்தும் அதில் இருந்தும் பசுமையான இறைச்சியை நீங்கள் சாப்பிடுகிறீர்கள், ரெண்டிலிருந்தும் பசுமையான இறைச்சியை சாப்பிடுகிறீர்கள் என்று சொன்னால் அப்போ கடலுங்கிறது கடல்னு அர்த்தம் கிடையாது, நிலம் அல்ல, தரை இல்லைங்கிற அர்த்தம் தான். தரையில் இல்லாமல் நிலத்தில் வாழ்பவை நீரில் வாழ்பவைங்கிறோம்ல, நீர் நிலம் என்று தான் எடுத்துக்கொள்ளணுமே தவிர கடலு குளம்னு பிரிக்கக்கூடாது. அல்ல வந்து பிரிக்கிற இந்த அதுலேருந்து நீ சாப்பிட்றேன்னு சொல்கிறான். அது குளத்து தண்ணீர் ஆற்று தண்ணீர்கள்லாம் பெரிய மழை வெள்ளம் வந்து முன்னாடி சேர்ந்துருச்சின்னு சொன்னால் அதில் கிடக்கிற இதுகளை நீ சாப்பிட்லாங்கிறான். அதெல்லாம் என்னவாக தான் இருக்கும், அது கம்மாயில் உள்ள மீனாக தான் இருக்கும், குளத்தில் உள்ள மீனாக தான் இருக்கும். ஒரு இந்த பெரிய வெள்ளமெல்லாம் வந்துச்சின்னு வைங்க, பல கிலோமீட்டருக்கு இந்த நல்ல தண்ணி போயிடும், உப்பு தண்ணியை பல கிலோமீட்டருக்கு பின்னாடி தள்ளிடும். அப்போ இதுலேருந்து நீங்கள் மீன் பிடிக்கிறீங்க, அதுலேருந்து மீன் பிடிக்கிறீங்க, ரெண்டு மீனுமே உங்களுக்கு இப்போ பசுமையான இறைச்சி நல்லா சொல்லி காட்டுறான். அப்போ 35:12 வசனத்தை வைத்து பார்க்கும் பொழுது கடலில் உள்ளது ஹலால் என்பது அர்த்தம் வந்து நீரில் உள்ளதுன்னு அர்த்தம். கடல்னு அர்த்தம் கடல் மட்டும் கிடையாது, நீருன்னு சொல்லுவது. கடலுங்கிறது அந்த மக்கள் கடல் பக்கத்தில் இருந்ததுனால வேட்டையாடுறது அந்த காரணத்தினால சொல்லியிருக்கிறானே தவிர கடலுங்கிறதுல எது அடங்கு, குளமும் அடங்கும், குளம் அடங்கும், கம்மாய் அடங்கும், ஏரி அடங்கும், ஆறு அடங்கும், எல்லாமே அதில் அடங்கிடும். அப்போ நீரில் உள்ளவைன்னு தான் அதுக்கு அர்த்தம் வைக்கணும் அப்படிங்கிறது ஒன்று விளங்குறது. அப்போ அந்த மாதிரி பார்க்கும் பொழுது சில தனிப்பட்ட அந்த கடல் பிராணிகளை பற்றி மட்டும் பல தப்பான நம்பிக்கைகள் இருக்குது. கடலில் உள்ள எல்லாம் ஹலால்னு சொன்னாலும் சில பொருள்கள் வந்து ஹராமு மக்கூறுகள்லாம் நமக்குள்ள கருத்துக்கள் இருக்கிறதுனால அதை மட்டும் குறிப்பிட்டு பேசிடலாம். அதில் முதலாவது விஷயம் என்னென்னு கேட்டால் அந்த தவளை இருக்குதுல்ல, தவளையை பொறுத்த வரைக்கும் அது எதை சேரக்கூடியது என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வந்து இந்த சில அறிஞர்கள் என்ன பண்ணுறாங்கன்ற, நம்ம மார்க் அறிஞர்கள் தான் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் கடல் வாழ் பிராணிகள்னு சொல்கிறது இருக்குல்ல, அது கடலில் மட்டும்தான் இருக்கணும், தரையிலையும் அது வாழ்ந்துச்சின்னு சொன்னால் அது கடலில் சேர்க்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. எடுத்து போட்டு செத்துடணுமா. அது கடல் வாழ் பிராணின்னு சொல்வதாக இருந்தால் என்ன செய்யணும், ஒரு மீன் இருக்குது எடுத்து வெளியே போட்டால் என்ன செய்யணும், ஒரு சில நிமிடங்களில் செத்துரும். அதாவது நுரையீரல் இல்லாதவை சொல்லப்போனால், அதுக்கெல்லாம் நுரையீரல் கிடையாது, செவில் மூலமாக தண்ணியிலேருந்து ஆக்சிஜன் எடுத்துக்கிறது, காற்றுலேருந்து எடுக்காது. மீன்கள் என்ன செய்யணும்னு கேட்டால் நம்மளாம் வந்து ஆக்சிஜன் எங்கே எடுக்கிறோம்,
மூச்சிலேருந்து காற்றுல உள்ள ஆக்சிஜனை எடுத்து நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுக்கெல்லாம் நுரையீரல் வேணும். மனிதனுக்கு மற்ற விலங்குகளுக்கெல்லாம் நுரையீரல் இருக்குது, பறவைகளுக்கெல்லாம் நுரையீரல் இருக்குது. நுரையீரல் மூலமாக என்ன செய்யணும்னு கேட்டால் காற்றுலேருந்து உள்ள ஆக்சிஜனை மட்டும் எடுத்துட்டு அந்த இதை வந்து அந்த கரியமல வாயுவாது அதை வெளியேற்றிடும். ஆக்சிஜனை எடுத்துட்டு மற்றதை வெளியேற்றிடும். அப்படிங்கிற வகையில் படைக்கப்பட்ட படைப்பு தான் விலங்குகள், மனிதன், பறவைகள்லாம். மீன் வகைகளுக்கு என்ன கிடையாதுன்னு கேட்டால் அதுக்கு நுரையீரல் கிடையாது, பெரும்பாலும் கிடையாது. அதுக்கு என்ன இருக்குன்னா அந்த செவில்ங்கிறாங்கல்ல, அந்த செவில் மூலமாக சுவாசிக்குன்னு சொல்வதா என்ன அர்த்தம்னு கேட்டால் அது காற்றை எடுக்காது. காற்று வந்து அது சுவாசிக்க ஏழை செத்துரும். அதற்கான ஆக்சிஜன் தண்ணிக்குள்ளே தான் இருக்கும். தண்ணிக்குள்ளே இந்த மாதிரி செவில் மூலமாக அந்த தண்ணீரை இழுத்து என்ன செய்யும் உள்ளே விட்டு அதில் ஆக்சிஜனை மட்டும் எடுத்துகிட்டு வெளியே தள்ளிக்கிட்டே இருக்கும். அந்த வாயு அசைவின் மூலமாகத்தான் அதுக்கு ஆக்சிஜன் கிடைக்கும். ஆக்சிஜன் கண்டிப்பாக வேணும். அது எங்கேருந்து எடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அது கடல்லேருந்து எடுத்துக்கொள்ளக்கூடியவைகளும் இருக்கிறது, வெளியில் வந்து காற்றில் எடுக்கக்கூடியவனும் இருக்கிறது. அப்போ இந்த தவளையை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டால் அது எதில் சேரும், அதுக்கு நுரையீரல் இருக்கா இல்லையான்னு அந்த அடிப்படையில் செய்கிறாங்க. நுரையீரல் இருக்கான்னு கேட்டால் தவளையுடைய குஞ்சு இருக்கும்ல, தவளை குஞ்சு அப்போ தான் குஞ்சியாக இருக்குதுல்ல, அந்த குஞ்சுகள் வந்து தரையில் வாழவே முடியாது. குஞ்சாக இருக்கும்போது எதில் தான் இருந்து ஆகணும், அது தண்ணியில் தான் இருந்தவன். தவளை குஞ்சுகள் வந்து அதை மீன்கள் மாதிரி தான் சுவாசிக்கும். அதாவது செவில்கள் மூலமாக தான் என்ன செய்யும், சுவாசிக்கும். அதே நேரத்தில் வளர்ந்த தவளை இருக்குல்ல, தவளை கொஞ்சம் பெருசாகிடுச்சின்னு சொன்னால் அதுக்கு மாத்திரம் எந்த பிராணிக்கும் இல்லாத, எந்த உயிரினங்களுக்கு இல்லாத ஒரு சிறப்பு ஏற்பாடு அந்த தவளைக்கு மட்டும் இருக்கிறது. என்ன இருக்குன்னு கேட்டால் அதுக்கு வந்து மற்ற பாலூட்டிகள் மாதிரி, அதாவது குஞ்சாக இருக்கும்போது இந்த செவில் இருக்குல்ல, வாயை பொழுந்து தண்ணிக்குள்ளே எடுக்கிறது, அதன் மூலமாக நுரையீரல் இல்லாமல் அது சுவாசிக்கிட்டு இருக்கும். ஆனால் கொஞ்சம் பெருசாக வளர்ந்துருச்சின்னு சொன்னால், அதாவது பறவை பாலூட்டிகள்லாம் எப்படி சுவாசிக்கிறதோ அந்த மாதிரி காற்றுலேருந்து எடுக்க ஆரம்பிச்சிடும். அதில் என்ன செய்யணும்னு கேட்டால் அந்த தவளைக்கு மாத்திரம் தோள்கள் இருக்குல்ல, தவளுடைய தோலில் இருந்து அந்த ஆக்சிஜன் எடுக்குமா. தோல் வழியாக எடுத்து தான் அந்த நுரையீரல் இல்லாமல் என்ன செய்யுது, நுரையீரல் மாதிரி ஒரு செட்டப் இருக்குது. அது நம்ம வந்து வாயிலிருந்து உறிஞ்சி அந்த காற்று எடுக்கிறோம்ல, அப்படி எடுக்காமல் தேவையான ஆக்சிஜனை வந்து தவளைகள் என்ன செய்யணும்னு கேட்டால், இது படைப்புகள்லேயே விசித்திரமான படைப்புங்கிறாங்க. தவளைகள் மாத்திரம் என்ன செய்யணும்னு கேட்டால் அதுக்கும் ஆக்சிஜன் தேவை. அந்த ஆக்சிஜன் வந்து குஞ்சாக இருக்கிற வரைக்கும் தண்ணீரில் கிடைக்கும், வளர்ந்துருச்சுன்னு சொன்னால் தரையில் கிடைக்கும். தரையில் உள்ள ஆக்சிஜனை எப்படி எடுக்கும் என்று கேட்டால் அதனுடைய தோள்கள்லேருந்து உறிஞ்சு நரம்புகள் இருக்குல்ல, அந்த நரம்புகள் ஆக்சிஜன் எடுக்கும். காற்று படும்ல, காற்று பட்டவுன்னு அதுலேருந்து ஆக்சிஜனை மட்டும் உறிஞ்சி எடுக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து தவளையுடைய தோள்களுக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ இது நேரில் உறிஞ்சிருது. அப்போ இது வந்து இது எதில் சேரும் என்று கேட்டிங்கன்னா, இது வந்து தரையில் உள்ள பிராணி இதில் சேர்க்க இயலாது, கடல்லையும் சேர்க்க இயலாது அப்படின்னு ஒரு காரணம் சொல்லி என்ன செய்வாங்கன்னு கேட்டால் இதை வந்து கடல் வாழ் பிராணியுடைய சட்டத்தை கொடுக்க இயலாதுமாங்க. ஆனால் உண்மையில் வந்து இது வந்து தண்ணீர் வாழக்கூடிய பிராணியாக தான் இருக்குது. ஏன்னு கேட்டால் இந்த தவளை வந்து அது தரையில் இருக்கும். தரையிலேருந்து கடல்லேருந்து எடுத்து வெளியே போட்டிங்கன்னு சொன்னால் தரையில் என்ன செய்யும், உயிர் வாழும் என்று சொன்னாலும் ஈரப்பதம் இருந்தால் மாத்திரம்தான் உயிர் வாழ முடியும். ஈரப்பதம் இருந்தால் தான் அந்த ஈரப்பதம் தோளில் பட்டு அதன் மூலமாக வந்து அந்த ஆக்சிஜனை உறிஞ்ச முடியும். ஈரப்பதம் இல்லாத இடத்துல கொண்டு போட்டிங்கன்னா செத்து போயிடும். நம்ம குளத்தை சுற்றி ஆற்றை சுற்றி தான் தவளைகள் இருக்கும். அந்த ஈரப்பதத்தை தக்க வச்சுக்கிறோம். அப்படி உள்ள நுழைஞ்சு மரம் வெளியே வந்துடும், குதிச்சு போயிட்டு மர வேலை வந்து தண்ணியை மேலே ஊற்றிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு அந்த மாதிரி தண்ணி பட்டுக்கிட்டே இருந்தால் தான் வாழும்டா. அதுவும் தண்ணியில் வாழக்கூடிய பிராணியை தான் ஆகுது. கடல் வாழ் பிராணின்னு சொல்வதாக இருந்தால் கடலுக்குள்ளே முங்கிட்டு இருக்குன்னு அவசியம் கிடையாது. அதுவும் வந்து நீர் பகுதி இல்லாத இடத்துக்கு கொண்டு போனால் அதுவும் செத்து போயிடும். அந்த உடம்பு ஈரமாக இருக்கணும். அந்த ஈரமாக இருந்தால்தான் அந்த ஈரமான தோள்கள் வந்து ஆக்சிஜனை வந்து காற்றுலேருந்து சுவாசிக்க இயலும். அப்போ குஞ்சாக இருக்கும்போது வேற தண்ணியில் தான் இருக்குது. அதனுடைய பிறப்பே இதில் தான் இருக்குது, தண்ணியில் தான் இருக்குது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இது வந்து கடல் வாழ் நீர்வாழ் பிராணியில் தான் சேர்க்கணும். தவளை வந்து நீரை விட்டு வெளியே வச்சாலும் செத்து சாகாமல் இருந்தாலும் அது எதில் சேர்க்கணும்னு கேட்டால் அது நீர்வாழ் பிராணியில் தான் சேர்க்கணும். ஏன்னு கேட்டால் அது குஞ்சாக இருக்கும்போது நீரில் மட்டும்தான் வெளியே கூட செத்து போயிடும். அது உள்ள ஆக்சிஜனை வந்து தண்ணியிலேருந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய படைப்பாக இருக்குது. கொஞ்சம் வளர்ந்த உடனே வெளியிலேருந்து ஆக்சிஜன் எடுக்கக்கூடிய தன்மை அது தோள்களுக்கு வருகிறது. தோள்கள் மூலமாக ஆக்சிஜனை உறிஞ்சிற ஒரு தன்மையில் வெளியே வந்துடுது. வெளியே வந்தாலும் அந்த ஈரம் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஈரம் இருந்தால் தான் என்ன செய்யும், அதை வந்து உயிர் வாழ முடியும். அதனால தான் எந்த தவளையாக இருந்தாலும் சரி அந்த குளம், கிணறு, ஆறு அதை ஒட்டி தான் இருக்கும். கொஞ்சம் லேசாக சூடான உள்ள போய் முக்கின்னு மர வெளியே வந்துடும்.
அந்த ஈரமாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வரும். அதனால தண்ணீரை கொண்டு தான் வாழ முடியுது. அது அப்படி பார்த்தீங்கன்னா நீர் அவசியம். அதுக்கு மஸ்ட்டு வாழ்வதற்கு நுரையீரல் இல்லாமல் இருந்தால் கூட உயிர் வாழ்வதற்கு நீர் அவசியம் தானே. அந்த நீர் அவசியமான ஒரு பிராணியாக அது இருக்குது. நீரற்ற பாலைவனத்தில் போட்டிங்கன்னா செத்து போயிடும். கொஞ்ச நேரத்தில் காஞ்சி போயிடும். அந்த தண்ணி ஆக்சிஜனை உறிஞ்ச இயலாது, அது செத்து போயிடும். ரொம்ப நாளைக்கு சும்மா இருக்கிற இடத்துலாம் பார்த்தீங்கன்னா ஈரப்பசையான இடத்துல இருக்கும், ஈரமான இடத்துலாம் தவளைகள் இருக்கும். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை ஹலால் என்று தான் சொல்லணும். தவளை என்ன இதுக்கு கடல்வாழ் பிராணியாக நீர்வாழ் பிராணி ஆயிடுதுல, இது ஹலால் என்று சொல்லணும். ஆனால் இந்த தவளைக்கு மாத்திரம் தனியாக ஒரு தடை இருக்குது. தவளைங்கிறது பொதுவான அளவுகோல் படி பார்த்தீங்கன்னா தவளையை சாப்பிட்லாம். ஏன் சாப்பிட்லாம்? அது நீர்வாழ் பிராணி. நீர்வாழ் பிராணியாக இருந்தாலும் சாப்பிட்லாம். மீன் மாதிரி தான் அது. மீன் சாப்பிடுவதற்கு எந்த வசனம் ஆதாரமாக இருக்குதோ அந்த வசனம் தான் தவளைக்கும் ஆதாரமாக இருக்கும். ஆனால் ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு வைத்தியர், அந்த காலத்து நாட்டு வைத்தியர் வைத்தியம் பண்ணுவாங்கள்ல, ஒருத்தர் ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாரு. என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அவரே ஒரு மருந்து தயாரிக்கிறத பற்றி ரசூலுல்லாஹ்ட்ட பேசுகிறார். நான் ஒரு மருந்து தயாரிக்கிறேன், அந்த மருந்துக்காக நான் என்ன செய்கிறேன்டா, தவளை இருக்குல்ல, தவளை பிடிச்சி கொன்று அந்த தவளையை அந்த மருந்தில் நான் சேர்க்குறேன், அது மாதிரி நான் சேர்க்கலாமான்னு அவர் கேட்குறாரு. தவளையை பிடிச்சி அதை சாவடித்து அதை நான் மருந்தில் சேர்த்து, ஏதோ ஒரு நோய்க்கு, என்ன நோயின்னு வரல ஹதீஸில், ஒரு நோய்க்கு நான் மருந்து தயாரிக்கிறேன், அப்படி நான் செய்யலாமா என்று அவர் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறார். அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, தவளையை கொல்லக்கூடாதுன்ட்டாங்க. தவளையை கொல்லக்கூடாதுன்னு சாப்பிட இயலாத. எதெல்லாம் கொல்வதற்கு தடை செஞ்சாச்சோ அதை சாப்பிட முடியாதுல்ல. அப்போ தவளையை கொல்வதற்கு ரசூலுல்லாஹ் தடை செஞ்சிட்ட காரணத்தினால அந்த பொதுவான அளவுகோல் படி தவளை ஹலால். எந்த பொதுவான அளவுகோல்? நீரில் வாழ்பவை அப்படிங்கிற அடிப்படையில் அது ஹலாலாக வரும். ஆனாலும் அதை குறிப்பிட்டு ரசூலுல்லாஹ் தடுத்துட்ட காரணத்தினால அந்த தவளையை நம்ம என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது. தவளை ஹராம். தவளை ரசூலுல்லாஹ் மருந்து கூட கொல்லக்கூடாதுட்டாங்கன்னா அது அறவே கொல்லக்கூடாது, உயிர் வாழணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அது ஒரு விஷயமாச்சா. இந்த ஹதீஸ் நசையுடைய சுகராவில் இருக்கிறது, அபுதாவுதில் இருக்கிறது, தாரமியில் இருக்கிறது, ஹாக்கிமில் இருக்கிறது, அதே மாதிரி அகமதுலையும் இருக்கிறது இந்த ஹதீஸ். அதே மாதிரி அதுக்கடுத்து முதலை. இந்த முதலையை பொறுத்தவரை எதுக்கு இதெல்லாம் வருதுன்னு கேட்டால், தரையிலையும் அது உசுரோடு இருக்குன்னு நீங்கள் கண்ணால் பார்க்குறீங்க, மற்றதில் உங்களுக்கு சந்தேகம் வராது. எந்த மீன் தான் தண்ணியில் எடுத்து கூட செத்து போயிருதுல, அது நீர்வாழ் பிராணிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடும். அதிலெல்லாம் உங்களுக்கு எந்த டவுட்டும் இல்லை, யாரும் விளக்கமெல்லாம் சொல்ல தேவையில்லை. சில கடல்வாழ் பிராணிகள் என்ன செய்யணும், வெளியும் உசுரோடு இருக்கும். அப்போ இதை இங்கே சேர்க்குறது அங்கே சேர்க்குறதா, நிலத்திலையும் வாழுது கடல்லையும் வாழுதுன்னு சொன்னால், அப்போ நிலத்தில் வாழ்பவை என்ற பட்டியலில் சேர்ப்பதாக இருந்தால் அதுக்கு அந்த அளவுகளை வைக்கணும், விஷப்பல் இருக்கான்னு பார்க்கணும். தரையில் வாழ்பவை கடல் வாழ்பவைன்னு பார்த்தா எந்த அளவுகளும் பார்க்க தேவையில்லை, அது அப்படி ஹலால்னு ஆயிரும். இப்போ முதலை எந்த கணக்கில் எடுப்பதுன்னு பார்த்தீங்கன்னா, முதலைக்கு அதாவது செவில்களால், அது முதலை செவில்களால் சுவாசிக்காது. அதாவது அதுக்கு அந்த செவில்கள் அது தண்ணியை குடிச்சு சுவாசிக்குதுல, அந்த மாதிரி சுவாசிக்காது. அதாவது என்ன செய்ய முடியும் கேட்டால், மற்ற பாலூட்டிகள் மாதிரி, பாலூட்டிகள்னால் அந்த நுரையீரல் உள்ளது, பாலூட்டிகள்னால் மனுஷன், மிருகங்கள் இதெல்லாம் சுவாசிக்கிறோம்ல, அந்த பாலூட்டிகளை போல தான் இது சுவாசிக்கும். காற்றுலேருந்து தான் ஆக்சிஜன் எடுத்து முதல்ல தண்ணியிலேருந்து தண்ணியில் அமுக்கி வச்சா செத்து போயிடும். சொல்லப்போனால் தண்ணியில் ஒரு 4 மணி நேரத்துக்கு மேலே தாக்கு பிடிக்காதுன்னு சொல்கிறாங்க. 4 மணி நேரம் மூச்சு அடக்கிட்டு இருந்துருமே தவிர அது சுவாசிப்பதற்கு உரிய மெத்தேடு பூமியில் தான் இருக்குது, அது நிலத்தில் தான் இருக்கிறது. அதில் என்ன செய்ய முடியும்னா, காற்றில் உறிஞ்சி காற்றுலேருந்து ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு, காற்றுல 75% ஆக்சிஜன் எடுத்துரும். மனுஷன் 15 தான் எடுப்பாங்கிறாங்க. மனிதனால் காற்றிலிருந்து ஒரு 15% தான் இவனுக்கு உறிஞ்ச முடியும். அதில் உறிஞ்சி திறன் அதிகமாக இருக்கிறதுனால முதல்ல என்ன செய்ய முடியும் கேட்டால், வெளியே காற்றுல ஒரு இழுப்புச்சுன்னு சொன்னால் 75% ஆக்சிஜனை எடுத்துரும். அந்த மாதிரி இருக்கக்கூடியது மனிதன் கூட 15 தான் எடுக்கிறாங்க. அப்போ 1 மணி நேரம் நீரில் மூச்சு அடக்கி அது இருக்க முடியும். 1 மணி நேரம் தாண்டிடுச்சுன்னா அப்படி தலையை வெளியே நீட்டிடும். தரைக்கு வராட்டாலும் என்ன செய்யும், காற்றுக்காக வந்துடும். அதாவது கடல் வாழ்வில் கணக்கில் வரல, கடல்வாழ் பிராணியுடைய கணக்கில் வரவில்லை. நீங்கள் எப்படி மூச்சடைக்கிட்டு தண்ணியில் இருக்க முடியுமோ அது மாதிரி நம்ம ஒரு 10 நிமிஷம் இருக்க முடியும்ல, அது 1 மணி நேரம் இருக்கும். நம்ம அந்த மூச்சை காற்று பூமியில் நம்ம காற்றை உறிஞ்சானாலும் கூட தண்ணிக்குள்ளே உங்களுக்கு மூச்சடைக்கிட்டு இருக்க முடியுமா, முடியாதா? பயிற்சி எடுத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் கூட இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க, அதுக்கு மேலே முடியாது. ஆனால் இது முதல்ல என்ன செய்யணும்னு கேட்டால், 1 மணி நேரத்துக்கு உள்ளேயே தாக்கு பிடிக்கும். ஏற்கனவே அந்த உறிஞ்சின ஆக்சிஜன் இருக்குல்ல, அதை வச்சுக்கிட்டு தம் பண்ணி இருந்துடும். 1 மணி நேரம் ஆச்சுன்னா அப்படி மேலே என்ன செய்யும், தலையை தூக்கி வெளியே வரணுன்ற அவசியம் கிடையாது, தலை வெளியே வந்துடும். தலை வெளியே காற்று என்ன செய்யும், இழுத்த ஆக்சிஜனுக்காக வேண்டி அது வெளியில் தான் வருதுன்ற வகையில்
உயிர் வாழ்வதற்கு ஏற்ற அமைப்பு வந்து தரையில் தான் இருக்குது, தண்ணீரில் இல்லை. தண்ணீரில் உள்ள சொல்ல போனால் உயிர் வாழ தகாத வகையில் தான் இருக்குது. தண்ணிக்குள்ளே இது இருந்துச்சுன்னா தண்ணியில் இருக்கும், தலையை அமுக்காம தான் இருக்கும். தலை இப்படி நீட்டிக்கிட்டே இருக்கும், நீட்டிக்கிட்டு பார்த்துட்டே இருக்கும். விளங்குதா? ஏதாவது மிருகங்களை வேட்டையிடவும் டக்குனு கீழே அமைங்கிக்கிறோம், மறுபடியும் எந்திரிச்சிக்கிறோம். ஆனால் வந்து அதுலேயே சுவாசிக்க இயலுமாண்டா அது இயலாது. அதை மீன்கள் எப்படி தண்ணீரில் சுவாசிக்கிறதோ அந்த மாதிரி முதலை வந்து சுவாசிக்க, அப்போ சுவாசிக்க இயலாதுன்னு சொன்னால் இது வந்து தண்ணீரோடு இதை சேர்க்க முடியாதுங்கிற கணக்கெலாம் வருது. பார்த்தோம்னு சொன்னால் இது கடல் பிராணி நீர் பிராணின்னு சேர்க்க இயலாது. அது ஆக்சிஜனே எங்கே தான் இருக்கிறது? பூமியில் நம்மளை மாதிரி தான் சுவாசிக்கக்கூடியதாக இருக்கிறது. அது அதிக நேரமாக என்ன செய்யும், தண்ணிக்குள்ளே வேணால் உடம்பை வச்சுக்கிட்டு இருக்குமே தவிர அது வந்து வாயை வச்சுக்கிட்டு இருக்க முடியாது. வாயை மூக்கை என்ன செய்ய முடியாது, தண்ணிக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்க முடியாது. அது ஒரு விஷயமாச்சு. அதே நேரத்தில் என்னென்னு கேட்டால் இதில் ஒரு தன்மை என்னென்னு கேட்டால் இதுக்கு வந்து இந்த தோல் வந்து ஈரமாக இருந்துக்கிட்டே இருக்கணும். முதலைக்கு என்ன செய்யணும்னு கேட்டால் ஈரமாக இருந்தால் தான் அது வாழ முடியும். நீங்கள் வந்து காற்று ஓரத்தில் களத்து ஓரத்துலன்னா இந்த தவளையெல்லாம் பார்க்குறீங்கள, அந்த மாதிரி முதலையும் பார்ப்பீங்க, அந்த பகுதியெலாம் இருக்கும். முதலையை கொண்டே பாலைவனத்தில் ஊட்டியெல்லாம் செத்து போயிடும். பாலைவனத்தில் தண்ணி இல்லாத ஈரம் இல்லாத இடத்துல அது உடம்புல உள்ள ஈரம் அதனால தண்ணியிலே கிடக்குது. இறைவன் எப்படி படைச்சிருக்கான்னு கேட்டால் அது தண்ணி அதுக்கு தேவை. எதுக்கு தேவையில்லை என்றால் சுவாசிப்பதற்கு தண்ணி தேவையில்லை, அது வாழ்வதற்கு தண்ணி தேவை. கொஞ்சம் நேரம் அது வெளியே இருந்துச்சுன்னு சொன்னால் சூடாகி போயிடும். மறுபடியும் தண்ணியில் இறங்கி அந்த சூடெல்லாம் போய்கிட்டு தான் மறுபடியும் வாழ முடியும். அப்போ தண்ணீரை நம்பி தான் வாழக்கூடியதாக இருக்கிறது. நம்ம நீரில் சுவாசிக்கிறத மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்ய முடியாதுன்னு கேட்டால் தரையில் உள்ள வசிக்கக்கூடியதாக நம்ம சேர்த்துற முடியாது. அது வந்து தண்ணியில் வாழ முடியாது. தண்ணியில் சுவாசிக்கிறது மட்டும் கிடையாது, அது வாழ்வதற்கு மஸ்ட்டு அவசியம். தண்ணீர் தேவை என்று இருந்தாலே அது தண்ணீர் பிராணியில் சேர்ந்துடும். தண்ணீர் இல்லாத பகுதியில் அது வாழ முடியாது. தண்ணீர் உள்ள பகுதியை ஒட்டி தான் வாழும். அந்த ஏரிகள் அந்த ஒட்டிலாம் வெளியில் நிற்கும். கொஞ்சம் நடிச்ச மாதிரி உள்ளே போயிட்டு என்ன செய்யணும், மரம் ஈரமாக்கி கொள்ளணும். ஈரமாக்கவில்லை என்று சொன்னால் என்னவாயிரும்னு கேட்டால் அது வந்து வெடித்து உடம்புலாம் வெடித்து செத்து போயிடுமா. அந்த அந்த தோல் வந்து காஞ்சி போச்சுன்னு சொன்னால் என்னவாயிரும், வெடிச்சிடும். அது ஈரப்பதம் எப்போ காயுதோ உடனே என்ன செய்யும், ஈரப்பதத்துக்காக வேண்டி ஆற்றுல குளத்துல இறங்குறதுக்கு வசதியாக தான் அங்கே நிற்கும். அது இருக்கிற இடங்கள் என்னவா இருக்கும்னா பக்கத்தில் குளமோ பக்கத்தில் கம்மாயோ ஏதோ குட்டையோ இருக்குமே தவிர அப்படி இல்லாத இடத்துல என்ன செய்யாது, முதல்ல வந்து இருக்க முடியாது. அப்படிங்கிறதுனால அதுவும் நீர்வாழ் பிராணிலாம் சேர்க்கணும். நீர் வாழ்வதற்கு நீர் அவசியம் ஆயிடுதுல, சுவாசிப்பதற்கு வேண்டாம் அவசியம் இல்லாமல் இருந்தால் கூட அது வாழ்வதற்கு அவசியங்கிற காரணத்தினால் அதிகமான தண்ணிக்குள்ளே கிடக்குது. அது தண்ணிக்குள்ளே தலையை மட்டும் வெளியே நீட்டிக்கிட்டு உடம்பை தண்ணிக்குள்ளே வச்சுக்கிட்டு தானே இருக்கிறது. அப்படிங்கிற வகையில் பார்க்கும் பொழுது முதலையை வந்து அது வந்து கடல் வாழ் பிராணிலாம் சேர்க்கணும், அது நீர்வாழ் பிராணிலாம் சேர்க்கணும். அதில் விஷப்பல் இருக்குலாம் பார்க்க தேவையில்லை. நீங்கள் விரும்பினா முதலையை சாப்பிட்லாம். அது வந்து முதல்ல வந்து இந்த சுவாசிக்கலைங்கிற வச்சுக்கிட்டு என்ன செய்வாங்கன்னு கேட்டால் இது வந்து நிலத்தில் வசிப்பதாகத்தான் எடுத்துணும்னு சொல்லுவாங்க. இதுக்கு இது வந்து இது கருத்து தான், இதெல்லாம் மார்க்க கருத்து கிடையாது. இதெல்லாம் வந்து அந்த பிராணிகளை பற்றின ஒரு கருத்து. இந்த கருத்தில் வந்து இதை சரி நீங்கள் கண்டீங்கன்னு சொன்னால் முதல்ல நீங்கள் சாப்பிட்டுக்கிறலாம். இல்லை அது நீர்வாழில் சேர்க்க முடியாது, மனசு ஒத்துக்கிறல, அது தரையில் உள்ளதாக தான் அதை சேர்க்கணும் அப்படின்னு உங்களுக்கு மனசில் பட்டால் அதை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, அது சாப்பிடக்கூடாது. விஷப்பல் இருக்குதுக்கு, அது பெரிய பல் என்ன செய்யுது, முதலைக்கு இருக்குது. அப்போ முதலையை பொறுத்து நீங்கள் எந்த மாதிரி தீர்மானத்துக்கு வர்றீங்க, விஞ்ஞானிகளுடைய கருத்து இப்படி தான் இருக்கிறது. முதலையை பற்றி ஆய்வு செஞ்சவங்களுடைய கருத்து அதுதான் இருக்கிறது. அது சம்பந்தமான விஷயத்தை நான் சிந்திக்கிற மாதிரி நீங்கள் சிந்திக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் மார்க்க விஷயம் தெளிவாக இருக்குது. மார்க்க விஷயம் கடல் வாழ் பிராணி வந்து ஹலால், அது மாறாது. இது கடல் வாழ்வில் சேர்க்குறதா தரை வாழ்வில் சேர்க்குறதாங்கிறத நீங்கள் ரெண்டு காரணத்தை எடை போட்டு பார்த்து இதில் சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா என்ன செய்யுங்க, நீங்கள் கடல் வாழ்வில் சேர்த்தா முதல்ல சாப்பிட்டு போங்க. இல்லை அது தண்ணியில் இருக்கிறையில சுவாசிக்கவே இல்லையில அப்படி வாதம் பண்ணாமல, சுவாசிக்கவே மாட்டேங்குது, சுவாசிக்கிறது இங்கே தான் நடக்குதுங்கும் போது அதையும் நீங்கள் தண்ணியில் சேர்க்குறீங்கன்னா விட்டுருங்க, ஹராமாயிரும். ஏன்னா அது ஹராமாக்குரிய அந்த பல்லு அமைப்பு காரணத்தினால ஹராமாயிரும். இது மாதிரி இன்னும் சில இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்க்கலாம்.